அப்படியே கண்களை மூடி இருக்கிற நேரத்துல ಎಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿರುವ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கைக்கு பேச வேண்டும்படியா, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತನಾಡಬೇಕಾಗಿ, ஆவியானவர் எங்களுடைய எதிர்காலத்தை காட்ட வேண்டும்படியா, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮ ಭವಿಷ್ಯವನ್ನು ತೋರಿಸುವ ಹಾಗೆ, ஆவியானவர் எங்களுடைய பாதைகளுக்கு வெளிச்சத்தை இன்னும் ஊற்ற வேண்டும்படியா, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮ ದಾರಿಗೆ ಬೆಳಕನ್ನು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚು ಹಾಕಬೇಕಾಗಿ, இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையினால் ஆவியானவர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும்படியா, ಇದು ಎಲ್ಲವನ್ನು ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಕೊಂಡು ತರಬೇಕಾಗಿ, தேவனுடைய வார்த்தை இந்த சபை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து வினோத் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಿನೋದ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಈ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ. சுவாமி அப்பா, வார்த்தையா எங்களோடு கூட இருந்து சுவாமி அப்பா, பேசுகிற ஊழியக்கார சுவாமி நீர் மறைத்து பேசும்படி ஜெபிக்கிற சுவாமி அப்பா, ஒவ்வொரு வார்த்தைகளும் சுவாமி அப்பா எங்களுக்கு பலன் கொடுக்கபடி சுவாமி நாங்கள் அதன்படி நடக்க கர்த்தாவே உதவி செய்யும்படி ஜெபிக்கிற சுவாமி அப்பா, வார்த்தைகள் கேட்டு இங்கே விட்டு விடாத படிக்கிற ராஜா அப்பா, எங்கள் இதயத்தில் எழுதி கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. எங்களோடு கூட இருப்பதுக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிற சுவாமி அப்பா, ஊழியக்கார மறுத்து அப்பா நீர் பேசும்படி ஜெபிக்கிற சுவாமி, நிறைய பாதுகாத்து நிறைய வழி நடத்தும்படி ஜெபிக்கிற சுவாமி. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி அப்பா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிற ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து அமர்ந்து கொள்ளலாம். ದಯವಿಟ್ಟು ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். ಬಂದಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. பின்னாடி இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். முன்னாடி இன்னும் சேர் இருக்கு, பின்னாடி இருக்கிறவங்க வந்து உட்காரலாம். ಹಿಂದೆ ಸ್ಥಳವಿಲ್ಲದೆ ಹೋದರೆ ಮುಂದೆ ಸ್ಥಳವಿದೆ, ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬಹುದು. சின்ன பிள்ளைங்க வந்து முன்னாடி கூட உட்கார்ந்துக்கலாம். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಬಂದು ಮುಂದೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬಹುದು. இல்ல சின்ன பிள்ளைங்க உட்கார முடியல அப்படின்னா நீங்களுடைய பெற்றோர்கிட்டையும் உட்கார்ந்துக்கலாம். இன்னும் இடம் இருக்கு. நம்ம பிரதர்ஸ் மார்ಗ அங்க கூட உட்கார்ந்துக்குவாங்க. நீங்க முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா. ಹಿಂದೆ ಇರುವವರು ಸ್ಥಳವಿಲ್ಲದೆ ಹೋದರೆ ಮುಂದೆ ಬಂದು ಸ್ಥಳವಿದೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬಹುದು. 1 2 ಮುಂದೆ ಒಂದು 5-6 ಚೇರ್ ಖಾಲಿ ಇದೆ. வியூல பக்கத்துல ஒரு சேர் இருக்குது. இங்க முன்னாடி இன்னொரு லைன் வினோத்துக்கு பக்கத்துல ஒரு சேர் இருக்குது. Praise the Lord. வந்திருக்கவங்களே இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். ಬಂದಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಿ மறுபடியும் சொல்றேன். ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೇನೆ, உங்களுடைய கண்கள் காணும் வரைக்கும் நீங்கள் உயிரோட தான் இருப்பீங்க. ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳು ಕಾಣುವ ತನಕ ಜೀವಂತವಾಗಿರುತ್ತೀರಾ. நீங்கள் அனுபவிக்கும் வரைக்கும் உயிரோட தான் இருப்பீங்க. ನೀವು ಅನುಭವಿಸುವ ತನಕ ಜೀವಂತವಾಗಿರುತ್ತೀರಾ. உங்களுடைய கண்கள் நிலத்தை பார்க்கும். ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳು ಭೂಮಿಯನ್ನು ನೋಡಲಿದೆ. உங்களுடைய கண்கள் மரங்களை பார்க்கும். ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳು ಮರಗಳನ್ನು ನೋಡಲಿದೆ. உங்களுடைய கண்கள் மலைகளை பார்க்கும். ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳು ಬೆಟ್ಟಗಳನ್ನು ನೋಡಲಿದೆ. எதற்காக நோவா பாதுகாக்கப்பட்டாரோ அதை கண்டிப்பாய் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ನೋವಾ ಕಾಪಾಡಲ್ಪಟ್ಟರೋ ಖಂಡಿತವಾಗಿ ಅದನ್ನು ಬಂದು ಸೇರಿಸುತ್ತಾರೆ. ஏனென்றால் அவர் யாரை வணங்கினாரோ அவரை தான் நீங்களும் வணங்குகிறீர்கள். ಅವರು ಯಾರನ್ನು ಆರಾಧಿಸಿದರೋ ಅವರನ್ನೇ ನೀವು ಕೂಡ ಆರಾಧಿಸುತ್ತೀರಾ. நோவாவின் தெய்வம் என்னுடைய தெய்வம். ನೋವಾವಿನ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು. நோவா வணங்கிய தெய்வம் என்னுடைய தெய்வம். ನೋವಾ ಆರಾಧಿಸಿದ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು. நிச்சயமாய் அவன் அனுபவித்த ஆசீர்வாதங்களை நாங்களும் அனுபவிப்போம். ಖಂಡಿತವಾಗಿ ಅವರು ಅನುಭವಿಸಿದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವು ಕೂಡ ಅನುಭವಿಸುತ್ತೇವೆ. ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பிரசித்தமான ஒரு நபர் வர்றாருன்னு வைங்க. ಒಂದು ಪ್ರಸಿದ್ಧವಾದ ಒಂದು ಪಾಪ್ಯುಲರ್ சரி, உங்களுக்கு புரியும்படி ஒரு ஹீரோ வர்றாருன்னு வைங்க. ಒಂದು ಹೀರೋ ಬರುತ್ತಾರೆ ಅಂದುಕೊಳ್ಳಿ. இப்போ உங்ககிட்ட ஹீரோ யாரு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹீரோ சொல்லுவீங்க. ನಿಮ್ಮ ಬಳಿ ಹೀರೋ ಯಾರು ಇಷ್ಟ ಹೇಳಿದರೆ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಹೇಳುತ್ತೀರಾ. அந்த ஹீரோ பேரை நான் கேட்டா, ಆ ಹೀರೋ ಹೆಸರನ್ನು ನಾನು அப்புறம் ಕೇಳಿದರೆ, சபைக்கு போகும்போது நீ அவர் ஃபேனா, ಸಭೆಗೆ ಹೋಗುವಾಗ ನೀನು ಅವರ ಫ್ಯಾನಾ, சபை முடிச்சிட்டு போகும்போது ಸಭೆ ಮುಗಿಸಿ ಹೋಗುವಾಗ நீ இவர் ஃபேனா அப்படின்னு சண்டைக்கு போயிருவீங்க. ಇವನ ಫ್ಯಾನಾ ಎಂದು ಜಗಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಾ. உங்களுக்கு நீ ஏதோ ஒரு ஹீரோ பிடிச்ச ஒரு ஹீரோ இருப்பாருல்ல, ನಿಮಗೆಂದು ಒಂದು ಇಷ್ಟವಾದ ಹೀರೋ ಯಾರೋ ಒಬ್ಬರು ಇರುತ್ತಾರೆ. இப்போ அவர் வந்து இந்த கீழ சிக்னல் கிட்ட நிக்கிறாருன்னு வைங்க. ಅವರು ಬಂದು ಈ ಸಿಗ್ನಲ್ ಬಳಿ ನಿಂತಿದ್ದಾರೆ ಅಂದುಕೊಳ್ಳಿ. சிக்னல்ல இருக்கிற அந்த சிக்னல் அந்த கம்பத்தை பிடிச்சி நிக்கிறாரு. அப்ப ಆ ಸಿಗ್ನಲ್ ಬಳಿ ಆ ಕಂಬವನ್ನು ಹಿಡಿದು ನಿಂತಿದ್ದಾರೆ ಅಂದುಕೊಳ್ಳಿ. என்ன செய்வோம்? ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? நீங்க எல்லாம் சொல்ல கூடாது. ಕೂಡಲೇ ನೀವೆಲ್ಲ ಹೇಳಬಾರದು. ಸುಮ್ಮನೆ ನೋಡಿ ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂದು ಹೇಳಬಾರದು. ஓடுவீங்க, ಓಡುತ್ತೀರಾ, ಫೋನ್ எடுத்துக்கிட்டு போவோம், ಫೋನ್ ತೆಗೆದುಕೊಂಡು ஒரு ಹೋಗುತ್ತೀವಿ, போட்டோ எடுக்க பாப்போம், ಒಂದು ಫೋಟೋವನ್ನು ತೆಗೆದು கொஞ்சம் நெருங்க பாப்போம், ಸ್ವಲ್ಪ ಹತ್ತಿರ ಹೋಗಲು ನೋಡುತ್ತೇವೆ. கூட்டமா இருக்கும், ಗುಂಪು ಗುಂಪಾಗಿ ಇರುತ್ತದೆ. சின்ன பிள்ளைங்க சத்தம் போட்டா ராஜேஷ் சிஸ்டர் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கிங்க. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಶಬ್ದ ಮಾಡಬೇಡಿ.
பெரிய ஒரு கூட்டமா கூடி நிக்கும். ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಂಪಾಗಿ அந்த ನಿಂತಿರುವಾಗ கூட்டத்துக்கு நடுவுல போயிட்டு எப்படியாவது ஒரு போட்டோ எடுத்துற முடியாதான்னு கண்டிப்பா ಆ நீங்க ಗುಂಪಿನ தவிப்பீங்க. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೇಗೋ ಒಂದು ಫೋಟೋವನ್ನು ತೆಗೆಯೋಣ ಎಂದು ಹೋಗುತ್ತೀರಾ. அப்படி செய்வோமா இல்லையா? ಆ ರೀತಿ இப்ப ಮಾಡುತ್ತೇವೆ. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. ನನಗೆ ಗೊತ್ತಿರುವ ಒಂದು ಸ್ನೇಹಿತನೂ ಇದ್ದಾರೆ. இலங்கைக்காரர் தான், ஸ்ரீலங்காக்காரர் தான். இங்க கம்பெனி செய்யறாரு, அவர் கம்பெனி வச்சிருக்காரு. ಶ್ರೀಲಂಕಾದವರೇ ಆದ್ರೆ ಭಾರತದಲ್ಲಿ ಕಂಪನಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு முன்பதாக ಒಂದೂವರೆ ತಿಂಗಳು ಹಿಂದೆ நாமக்கலுக்கு போனாரு பெங்களூர்ல ಅವರು இருந்து. ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ನಾಮಕ್ಕಲ್ಗೆ ಹೋದರು. எதுக்கு நாமக்கலுக்கு போனார் ಏಕೆ அப்படின்னா, ನಾಮಕ್ಕಲ್ ಎಂದರೆ அங்க வந்து ಅಲ್ಲಿ ಬಂದು டிவிகே தலைவர், ಆ, டிவிகே தலைவர், ಆ, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ರಾಜಕೀಯ ಪಕ್ಷದ ಟಿವಿಕೆ ಮುಖಂಡ விஜய் அவர் வந்து அங்க பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாரு. ವಿಜಯ್ ಬಂದು ಅಲ್ಲಿ ಪ್ರಚಾರಕ್ಕೆ ಹೋದಾಗ நாமக்கல்ல பிரச்சாரம் நடந்தது. ನಾಮಕ್ಕಲ್ಲಲ್ಲಿ ಪ್ರಚಾರ ಮಾಡುವಾಗ அவர் வந்து ரொம்ப தீவிர என்ன சொல்ற பக்தன், வெறிகொண்ட ரசிகன் அவரு. ಅವರು ವಿಜಯ್ಗೆ ತುಂಬಾ ಫ್ಯಾನ್ ಆಗಿದ್ದರು. இங்க இருந்து எல்லாம் ஒரு வேனை செட் பண்ணி ஒரு 4-5 பேர் போயிட்டானுங்க எல்லாரும். ಇಲ್ಲಿ ವಾಹನವನ್ನು ಸೆಟ್ ಮಾಡಿ ಒಂದು 4-5 ಜನರು ಇಲ್ಲಿಂದ ಹೋದರು. அங்க போயிட்டு பிரச்சாரத்தை கேட்கணும், ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ಅಲ್ಲಿ ಪ್ರಚಾರವನ್ನು ಕೇಳಬೇಕು, ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் போனது ஸ்டேட்டஸ்ல எல்லாம் நான் பார்த்துட்டேன். ನನಗೆ ಗೊತ್ತು ಅವರ ಸ್ಟೇಟಸ್ ಅನ್ನು ನಾನು இப்ப அதெல்லாம் ನೋಡಿದ್ದೆ. பிரச்சாரம் எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே ஒரு நாள் அங்க தங்கிட்டு பெங்களூர் வந்துட்டாங்க. ಅಲ್ಲಿ ಪ್ರಚಾರ ಮುಗಿಸಿ ಒಂದು ದಿನ ಅಲ್ಲಿದ್ದು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿಗೆ ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದರು. பெங்களூர் வந்துட்டு வாட்ஸ்அப்ல எனக்கு போட்டோவா அனுப்புறாரு. இப்ப ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿಗೆ ಬಂದು ವಾಟ್ಸ್ಆಪ್ ಅಲ್ಲಿ ನನಗೆ ಫೋಟೋವನ್ನು எந்த ಕಳಿಸಿದರು. போட்டோ வருது அப்படின்னா, ಯಾವ ಫೋಟೋ ಬರುತ್ತಿದೆ அந்த ಅಂದರೆ நபர், அந்த தலைவர் வந்து நின்னுகிட்டு பிரச்சாரம் பண்றாரு தெரியுமா, அந்த பஸ். ಆ ಮುಖಂಡನು ಪ್ರಚಾರ ಮಾಡುವ ಆ ಬಸ್ ಇದೆಯಲ್ಲ, இப்ப எனக்கு தெரியாது அப்படி எல்லாம் பொய் எல்லாம் சொல்லக்கூடாது. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂದು ಸುಳ್ಳು ಹೇಳಬಾರದು. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ನೀವೆಲ್ಲರೂ ನೋಡಿದ್ದೀರಾ ಎಂದು ಚೆನ್ನಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತು. அந்த பஸ் இருக்குல்ல, அந்த பிரச்சாரம் செய்யற பஸ் இருக்கு இல்லையா, ಪ್ರಚಾರ ಮಾಡುವ ಬಸ್ ಇದೆಯಲ್ಲ, அந்த பஸ் கிட்ட நின்னுகிட்டு எல்லாம் போட்டோவா எடுத்து எனக்கு அனுப்பி ಆ இருக்காங்க. ಬಸ್ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಂಡು ಎಲ್ಲರೂ ಫೋಟೋ ಸೆಲ್ಫಿ ತೆಗೆದು ನಾ ಪಾಸ್ಟರ್ಗೆ முன்னாடி ಕಳಿಸುತ್ತಿದ್ದರು. பஸ்ஸுக்கு முன்னாடி நின்று போட்டோ எடுக்கறாங்க. ಬಸ್ಸಿನ ಮುಂದೆ ನಿಂತು ಫೋಟೋ அந்த ತೆಗೆಯುತ್ತಿದ್ದರು. அந்த தலைவர் வந்து ஏறின அந்த படிக்கட்டி இருக்குல்ல, அந்த படிக்கட்டுக்கிட்ட நின்னுட்டு போட்டோ எடுத்தாங்க. ಆ ಮುಖಂಡನು ಹತ್ತುವ ಆ ಸ್ಟೆಪ್ ನಲ್ಲಿ ಫೋಟೋ ತೆಗೆದರು. அந்த டிரைவர் உட்கார்ந்திருந்த பக்கம் நின்று ஒரு போட்டோ ಆ எடுத்தாங்க. ಡ್ರೈವರ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತು ಒಂದು ಸೆಲ್ಫಿಯನ್ನು அந்த ತೆಗೆದುಕೊಂಡರು. பஸ் தூரத்துல இருக்கும்போது இங்க இருந்து போயிட்டு பஸ் ஃபுல்லா தெரியற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து ಆ அனுப்புனாங்க. ಬಸ್ ದೂರದಲ್ಲಿ ಇದ್ದು ಒಂದು ಸೆಲ್ಫಿಯನ್ನು ತೆಗೆದರು. கிட்டத்தட்ட ஒரு 35 போட்டோஸ் வந்துகிட்டே இருக்கு. ಒಂದು 35 ಫೋಟೋವನ್ನು ನನಗೆ ಕಳಿಸಿದರು. ஆனா எந்த போட்டோலயும் விஜய் இருக்கவே இல்ல. ಆದ್ರೆ ಯಾವ ಫೋಟೋದಲ್ಲೂ ವಿಜಯ್ ಇರಲೇ ಇಲ್ಲ. எல்லா போட்டோலயும் இருந்தது வெறும் அவர் பிரச்சாரம் செய்கிற அந்த பஸ் மாத்திரம் தான். ಎಲ್ಲಾ ಫೋಟೋದಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು ಅವರು ಪ್ರಚಾರ ಮಾಡುವ ಬಸ್ நீங்க ಮಾತ್ರ. பாத்திருப்பீங்கல்ல, அந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் போற அந்த பிரச்சாரத்துக்கு பஸ் போட்டோவா அனுப்பி இருக்கானே எனக்கு. ಆ ಬರೀ ಬಸ್ ಫೋಟೋವನ್ನು ಮಾತ್ರ ಕಳಿಸಿದರು. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ನಾನು ಫೋನ್ ಮಾಡಿ ಕೇಳಿದೆ, நீ போனது அவரை பார்க்க, நீ ஏன் பஸ் போட்டோ எடுத்த ನೀನು அப்படின்னு. ಹೋಗಿದ್ದು ಅವರನ್ನು ನೋಡಲು, ಏಕೆ ಬಸ್ ಅನ್ನು ಮಾತ್ರ ಫೋಟೋ ತೆಗೆದು ಕಳಿಸಿದೆ. நெருங்க முடியல மச்சான், ನನಗೆ ಹತ್ತಿರ ಹೋಗಲು ಆಗಲಿಲ್ಲಪ್ಪ. கிட்ட போக முடியலடா, ಹತ್ತಿರ ಹೋಗಲು ಆಗಲಿಲ್ಲ. பயமா இருந்துச்சு. ಭಯವಾಗಿತ್ತು. மிதிச்சிருவாங்களா, ನನ್ನನ್ನು ತುಳಿಯುತ್ತಾರಾ, நம்மள அமிக்கிருவாங்களா, ನಮ್ಮನ್ನು ಅಲ್ಲೇ ತುಳಿದು இல்ல ಹಾಕುತ್ತಾರಾ, பாக்கெட்ல இருக்கதெல்லாம் அடிச்சிருவாங்களா, ಇಲ್ಲ ನಮ್ಮ ಪಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಇರೋದೆಲ್ಲ ತೆಗೆಯುತ್ತಾರಾ, வேனுக்குள்ள வச்சிட்டும் போக முடியல, ವ್ಯಾನ್ ಅಲ್ಲಿ ಇಡಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ, கண்ணாடியை உடைச்சு ஏதாவது எடுத்துருவாங்களா. ಆ ಕನ್ನಡಿ ಒಡೆದು ಏನಾದ್ರೂ அதனால ತೆಗೆಯುತ್ತಾರಾ. கிட்ட நெருங்கி போட்டோ எடுக்க முடியல. அவர் போன பிறகு ಹತ್ತಿರ ಇದ್ದು ಫೋಟೋ ತೆಗೆಯಲು ಆಗಲಿಲ್ಲ. ಅವರು அந்த ಹೋದ இரவு ನಂತರ கொண்டு போய் பஸ்ஸ பார்க் பண்ண இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் போட்டோ எடுத்தோம் அப்படினாங்க. ರಾತ್ರಿ ಬಸ್ ಪಾರ್ಕ್ ಮಾಡಿದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಫೋಟೋ ತೆಗೆದುಕೊಂಡೆ. சொல்லுங்க, ஆசைப்பட்டது எதற்கு? ಆಸೆ ಪಟ್ಟದ್ದು ಯಾವುದಕ್ಕೆ? சொல்லுங்க, பரவாயில்ல. அந்த பேரை அடிக்கையோ சொல்லாத மாதிரி தான், ஏதோ நீ புதுசா சொல்ற மாதிரி தான் சொல்லிக்கிறீங்க. விஜயோட நின்று போட்டோ எடுக்கிறதுக்கு விருப்பப்பட்டாங்க. ವಿಜಯ್ ಒಟ್ಟಿಗೆ ನಿಂತು ಫೋಟೋ ತೆಗೆಯಲು அது ಇಷ್ಟಪಟ್ಟರು. இங்க இருந்து நாமக்கல்லுக்கு செலவு பண்ணி போனானுங்க. ಇಲ್ಲಿಂದ ನಾಮಕ್ಕಲ್ಗೆ ಖರ್ಚು ಮಾಡಿ ஆனா ಹೋದರು. கடைசில அவரோட போட்டோ எடுக்க முடியல, ಕೊನೆಯದಾಗಿ ಅವರೊಟ್ಟಿಗೆ ಪಿಕ್ಚರ್ ತೆಗೆಯಲು அவரோட ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. செல்ஃபி எடுக்க முடியல. ಅವರೊಟ್ಟಿಗೆ ಸೆಲ್ಫಿ ತೆಗೆಯಲು அட்லீஸ்ட் ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. தூர இருப்பாரு, இங்க இருந்து சரி ஒரு போட்டோ எடுக்கலாம், அதுவும் முடியல. ದೂರ ಇರುತ್ತಾರೆ, ಇಲ್ಲಿಂದ ಫೋಟೋ ತೆಗೆಯೋಣ ಎಂದರೆ ಅದು ಆಗಲಿಲ್ಲ. கடைசில அவருக்கு கிடைச்சது அந்த பஸ் மட்டும்தான். ಕೊನೆಯದಾಗಿ ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಿದ್ದು ಬಸ್ ಮಾತ್ರ. அந்த வெறும் பஸ், ಬರೀ ಬಸ್ಸು. அந்த துண்டுகளை போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்தாங்க. ಬಟ್ಟೆ ಕಚ್ಚಿಪನ್ನು ಹಾಕೊಂಡು ಫೋಟೋ ತೆಗೆದರು. கட்சிப்புல அந்த கட்சி கொடியை போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்தாங்க. ಆ ರಾಜಕೀಯ ಪಕ್ಷದ ಟವಲ್ ಅನ್ನು ಹಾಕಿ ಫೋಟೋ ತೆಗೆದರು. தளபதி கிடைக்கல, ಅದು ಸಿಗಲಿಲ್ಲ. அவர் கிடைச்ச, அவர் உட்கார்ந்து பேசின பஸ் சரி கிடைச்சிச்சே, ಅವರು ಕುಳಿತು ಮಾತನಾಡಿದ ಬಸ್ಸು ಸರಿ அவர் ಸಿಕ್ಕಿತಲ್ಲ. வந்த பஸ் சரி எனக்கு கிடைச்சது. ಅವರು ಬಂದ ಬಸ್ಸು ಸರಿ ನನಗೆ அந்த ಸಿಕ್ಕಿತಲ್ಲ. பஸ் கிட்ட சரி நான் நின்று போட்டோ எடுத்துட்டு ಆ வரேன்னு சொல்லி, ಬಸ್ಸಿನ ಬಳಿ ನಾನು ಫೋಟೋ ತೆಗೆಯುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿ, இது சரி கிடைச்சது அப்படின்னு சொல்லி திருப்தியோட வந்துட்டாங்க ಇದು பெங்களூருக்கு. ಸರಿ ಸಿಕ್ಕಿತಲ್ಲ ಎಂದು ತೃಪ್ತಿಯೊಟ್ಟಿಗೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ಗೆ இப்ப ಬಂದು மறுபடியும் முயற்சி செஞ்சுக்கிருக்காங்க. ಮತ್ತೆ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟು அடுத்து எந்த இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போவாரு, ನಂತರ ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಪ್ರಚಾರಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ, அங்க போயிட்டு மறுபடியும் அதே மாதிரி முயற்சி செஞ்சு அவரோட ஒரு போட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு. ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಫೋಟೋವನ್ನು ತೆಗೆಯೋಣ ಎಂದು ஆசைப்பட்டது எதுக்கு சொல்லுங்க? ಆಸೆ ಪಟ್ಟಿದ್ದು ಯಾವುದಕ್ಕೆ?
ವಿಜಯೋಣ ಸೆಲ್ಫಿ எடுக்கிறதுக்கு. ವಿಜಯೊಟ್ಟಿಗೆ ಸೆಲ್ಫಿ ತೆಗೆಯಲು கிடைச்சது எது? ಸಿಕ್ಕಿದ್ದು அவர் ಏನು? விட்டு பஸ். ಅವರ ಬಸ್ಸು. கிடைச்சு ஆசைப்பட்டது அவரு. ಆಸೆ ಪಟ್ಟಿದ್ದು ಅವರು. அவரு கூட இருக்கணும். ಅವರೊಟ್ಟಿಗೆ ಇರಬೇಕು. அவரு கூட போட்டோ எடுக்கணும். ಅವರೊಟ್ಟಿಗೆ ಫೋಟೋ அவர் ತೆಗೆಯಬೇಕು. கிட்ட கொஞ்சம் இறங்காட்டி பரவாயில்ல, அந்த கதவு கிட்ட சரி நின்று ஒரு போட்டோ ಅವರ எடுத்துடலாம். ಬಳಿ ಹೋಗದೇ ಹೋದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಬಾಗಿಲ ಬಳಿ ಆದ್ರೂ ಫೋಟೋ ತೆಗೆಯಬೇಕು. எதுவும் நடக்கல, எதுவும் கிடைக்கல. ಏನೂ ಸಿಗಲಿಲ್ಲ. ஆனா கிடைச்சது அவர் பஸ் தான் நமக்கப்பா. ಆದರೆ ಸಿಕ್ಕಿದ್ದು ಕೊನೆಯದಾಗಿ ಅವರ ಬಸ್ಸು அந்த ಮಾತ್ರ. பஸ் கிட்ட சரி நின்று நான் ஒரு போட்டோ எடுத்து என்னை நான் திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறேன். ಬಸ್ಸಿನ ಬಳಿ ಫೋಟೋ ತೆಗೆದು ನನ್ನನ್ನು ನಾನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂದು. இப்ப ಈಗ நிறைய பேர் இப்படி சொல்றத நான் கேட்டிருக்கேன். ಅನೇಕರು ಈ ರೀತಿ ಹೇಳಿದ್ದನ್ನು ಕೇಳಿದ್ದೇನೆ. ஜுரம் இருக்கும், உடம்பு சரியில்லாம இருக்கும் உங்களுக்கு. ನಿಮಗೆ ಜ್ವರವೂ ಇರುತ್ತದೆ, பாஸ்டர் உடம்பு சரியில்லாம இருக்கும், ಅನಾರೋಗ್ಯವಾಗಿ ஆனா ಇರುತ್ತದೆ. அந்த ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்த உடனே சரியில்லாம நான் நல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்லிருவீங்க. அப்படி நிறைய பேர் சொல்லிருக்கீங்களா? ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋಗಿ ಬಂದ ನಂತರ ಸರಿ ಹೋಯ್ತು ಅಂತ ಹೇಳುತ್ತೀರಾ? மருந்தெல்லாம் குடிக்க தேவையில்ல, டாக்டர் எழுதி கொடுக்கிற மருந்தெல்லாம். ಡಾಕ್ಟರ್ ಬರೆದು ಕೊಟ್ಟ ಔಷಧಿಯನ್ನು ತೆಗೆಯಬೇಕಿಲ್ಲ. ரொம்ப ஹை ஃபீவர், ತುಂಬಾ ಫೀವರ್, அந்த ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ஒரு ಹೋಗಿ விசிட் பண்ணிட்டு ಡಾಕ್ಟರ್ನ ವಿಸಿಟ್ அவர் ಮಾಡಿ கொடுக்கிற மருந்த வாங்கிட்டு ಅವರು ಕೊಟ್ಟ ಔಷಧಿಯನ್ನು ತೆಗೆದು வீட்டுக்கு வந்து குடிக்க கூட தேவையில்லைங்க, போயிட்டு வந்தோம்னா நல்லா ஆயிருவாங்க. ಮನೆಗೆ ಹೋಗಿ ಅದನ್ನು ಕುಡಿಯಲು ಬೇಕಿಲ್ಲ, ಹೋಗಿ ಬಂದ ತಕ್ಷಣ ಸರಿ இப்படி ಹೋಗುತ್ತದೆ. எனக்கெல்லாம் நிறைய அனுபவம் ಈ இருக்கும். ರೀತಿ ನನಗೆ ತುಂಬಾ ಅನುಭವವಾಗಿದೆ. நல்ல ஜுரமா இருக்கும், உடம்பு சரியில்லாம இருக்கும். ತುಂಬಾ ಜ್ವರವಾಗಿ ಬಲಹೀನತೆಯಿಂದ ಇರುತ್ತೇನೆ. அப்படி போயிட்டு வந்தோம்னா நல்லா ஆயிருவேன். ಹಾಗೆ ಹೋಗಿ ಬಂದರೆ ಸರಿ மருந்து ಹೋಗುತ್ತೇನೆ, குடிக்கவே தேவையில்ல. ಔಷಧಿ ತೆಗೆಯಬೇಕಿಲ್ಲ. நிறைய பேர் பெற்றோர்களும் இதை சொல்லியிருப்பீங்க. ಅನೇಕ ಪೋಷಕರು ಮಕ್ಕಳಿಗೆ ಈ ರೀತಿ ಹೇಳಿರುತ್ತಾರೆ, இவன் மருந்தே கொடுக்குறாரு, அப்படி போயிட்டு டாக்டர்ட்ட காட்டிட்டு வந்தோடனே நல்லா ஆயிருவான் அப்படின்னு சொல்லி. ಔಷಧಿನೇ ಬೇಕಿಲ್ಲ, ಡಾಕ್ಟರ್ ಹೋಗಿ ಬಂದರೆ ಸರಿ ಹೋಗುತ್ತದೆ. சில பேருக்கு ஃபேமிலி டாக்டர் எல்லாம் இருப்பாங்க, ಅನೇಕರಿಗೆ ಫ್ಯಾಮಿಲಿ ಡಾಕ್ಟರ್ ಇರುತ್ತಾರೆ, விசேஷ டாக்டர் எல்லாம் இருப்பாங்க. ವಿಶೇಷವಾದ ಡಾಕ್ಟರ್ ಇರುತ್ತಾರೆ. என்ன உடம்பு சரியில்லாட்டி அவர்கிட்ட தான் ஓடுவோம். ಏನೇ ಬಲಹೀನತೆ ಇದ್ರೂ ಅವರ ಬಳಿ ಹೋಗುತ್ತೇವೆ. நிறைய டாக்டர்ஸ் வைத்தியர்கள் இருப்பார்கள். ಅನೇಕ ವೈದ್ಯರು ಇರುತ್ತಾರೆ. ஆனா அந்த சில வைத்தியர்கள், பர்టిక్యులரா சில வைத்தியர்கள் கிட்ட மாத்திரம் கூட்டம் அதிகமா இருக்கும். ಆದ್ರೆ ಕೆಲವು ವೈದ್ಯರ ಬಳಿ ಮಾತ್ರ ಜನಸಂಖ್ಯೆ ಜಾಸ್ತಿ இப்ப ಇರುತ್ತದೆ. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு மருந்து கொடுக்கிற ஒரு டாக்டர், ಈ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಔಷಧಿ ಕೊಡುವ ಒಂದು ಡಾಕ್ಟರ್, நிறைய இடங்கள்ல சின்ன பிள்ளைங்க டாக்டர் இருக்கிறாங்க. ಅನೇಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅನೇಕ ಪೀಡಿಯಾಟ್ರಿಷಿಯನ್ ಗಳು ಇರುತ್ತಾರೆ. ஆனா ஆர்பிசி லேஅவுட்ல ஒரு டாக்டர் இருக்கிறாரு. ಆದ್ರೆ ಆರ್ಪಿಸಿ ಲೇಔಟ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಪೀಡಿಯಾಟ್ರಿಷಿಯನ್ நல்ல ಇದ್ದಾರೆ. வயசான வயது போன ஒரு டாக்டர். ತುಂಬಾ ವಯಸ್ಸಾದ ಒಂದು ವೈದ್ಯರು. சும்மா அவர்கிட்ட போயிட்டு வந்தாவே குழந்தை நல்லா ஆயிரும். ಸುಮ್ಮನೆ ಅವರ ಬಳಿ ಹೋಗಿ ಬಂದರೆ ಮಗುಗೆ ಸರಿ நான் ಹೋಗುತ್ತದೆ. அட்ரஸ் தரேன், நிஜம் இது போயிட்டு வாருங்களே, உங்க பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாட்டி. ನಾನು ಅಡ್ರೆಸ್ ಕೊಡುತ್ತೇನೆ, ನಿಮಗೆ ಹೋಗಬೇಕೆಂದರೆ ಹೋಗಿ ಬನ್ನಿ. எப்பயுமே கிரௌடாவே இருக்கும், ಯಾವಾಗಲೂ ಅಲ್ಲಿ ಜನಸಂಖ್ಯೆ ಜಾಸ್ತಿ ಇರುತ್ತದೆ, எப்பயுமே ரஷ்ஷாவே இருக்கும், ಯಾವಾಗಲೂ ರಶ್ ಆಗೇ ಇರುತ್ತದೆ, எப்பயும் அப்படியே கச்ச 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 கச்சன்னு இருக்கும் அந்த வைத்தியசாலை. ಯಾವಾಗಲೂ ಅಲ್ಲಿ ಜನಸಂಖ್ಯೆ ಹೆಚ್ಚಿರುತ್ತದೆ. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ಅವರಿಗೆ ಒಂದು ನಂಬಿಕೆ, இவர்கிட்ட போனா நமக்கு நல்லா ஆயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ಇವರ ಬಳಿ ಹೋದರೆ ಚೆನ್ನಾಗಾಗುತ್ತದೆ ಎಂದು ಒಂದು அப்ப அந்த ನಂಬಿಕೆ. குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட எப்பயுமே கூட்டம் அதிகமாவே தான் இருந்துகிட்டு இருக்கும். ಆ ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಹತ್ರ ಯಾವಾಗಲೂ ಜನಸಂಖ್ಯೆ ಜಾಸ್ತಿ இப்ப ಇರುವುದಾಗಿದೆ. நிறைய அற்புதங்கள், நிறைய அதிசயங்களை இயேசு கிறிஸ்து செய்யறாருன்றது உலகம் முழுக்க பரவிருச்சு. ಈಗ ಅನೇಕ ಅದ್ಭುತ ಅತಿಶಯಗಳನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದು ಲೋಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಪಸರಿಸಿತು. இஸ்ரவேலுக்கும் இஸ்ரவேலை சுத்தி இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் பரவிருச்சு இது. ಇಸ್ರಾಯೇಲಿಗೂ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದ ಸುತ್ತಲಿರುವ ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ ಈ ವರ್ತಮಾನ அப்ப என்ன ಮುಟ್ಟಿತು. பண்றானா, எல்லா நாட்டுல இருந்து, எல்லா சிட்டில இருந்து, எல்லா பிரதேசங்கள்ல இருந்து நிறைய ஜனங்கள் வர்றாங்க. அவர்கிட்ட வந்து ஜெபிச்சுக்கலாம், அவர்கிட்ட போயிட்டு வந்துட்டா சுகம் கிடைச்சிரும் ಎಲ್ಲಾ ದೇಶದಿಂದ ಎಲ್ಲಾ ಜನರು ಅವರ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು, ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಾಗುತ್ತದೆ ಎಂದು ಒಂದು அப்ப ನಂಬಿಕೆಯಿಂದ பல ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ಅನೇಕ ಊರಿನಿಂದ ಅನೇಕ ಜನರು ಬಂದರು. நிறைய வியாதியஸ்தர்கள் வந்துட்டாங்க. ಅನೇಕ ರೋಗಗ್ರಸ್ತರು ಬಂದರು. வியாதி உள்ளவர்களே அவருடைய குடும்ப உறவினர்கள் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ಅನೇಕ ರೋಗಗ್ರಸ್ತ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಅವರ ಕುಟುಂಬದ ಜನರೇ ಅವರನ್ನು ತಂದರು. சில நோயாளிகள் அவங்களே கேட்டு கேட்டு தட்டு தடுமாறி வந்துட்டாங்க. இப்ப ಅನೇಕ ರೋಗಗ್ರಸ್ತರು ಅವರೇ ಹುಡುಕಿಕೊಂಡು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವ ಬಳಿ ಬಂದರು. அப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல எப்பயுமே கூட்டங்கள் அதிகமாவே தான் இருக்கும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಗುಂಪು ಹೆಚ್ಚಾಗೇ ಇರುತ್ತದೆ. சிலர் வந்து எப்படியாவது சுகத்தை வாங்கிக்கணும், ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ಅನೇಕರು ಬಂದು ಯಾವಾಗಲೂ ಹೇಗೋ ಸ್ವಸ್ಥವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು, எப்பயுமே அந்த நெருங்கி நெருக்கத்துக்குள்ளேயே தான் இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் போய்கிட்டே இருப்பார். ಯಾವಾಗಲೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಒಂದು ಗುಂಪಲ್ಲೇ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. எப்பயும் ஜனங்கள் நெருக்கி கொண்டே தான் இருப்பாங்க. ಯಾವಾಗಲೂ ಜನರ ದಟ್ಟಣೆಯಲ್ಲೇ ಅವರು அந்த ಹೋಗುತ್ತಿದ್ದರು. பெரிய கூட்டத்தில இருந்து நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்கிறது யார் அப்படின்னா, ಆ ದೊಡ್ಡ ಗುಂಪಿನಿಂದ ನಮ್ಮ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನು இப்ப ಕಾಪಾಡುವುದು நாங்க ಯಾರೆಂದರೆ, சொல்லுவோம் பிளாக் கேட்ஸ், கருப்பு பூனைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கருப்பு கலர் டி-ஷர்ட் ஷர்ட்லாம் போட்டு ಈಗ நிப்பாங்க. ನಾವು ಹೇಳುತ್ತೇವಲ್ಲ ಬಾಡಿ ಗಾರ್ಡ್ಸ್ ಎಂದು. பாத்துறீங்களா அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம்? அப்ப இருந்த இயேசு கிறிஸ்து இந்த பாடி கார்ட்ஸ் வந்து அவருடைய சீடர்கள் தான். ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿಗೆ ಇದ್ದ ಬಾಡಿ ಗಾರ್ಡ್ ಅವರ ಶಿಷ್ಯರು ಆಗಿದ್ದರು. அவர்கள் தான் அந்த இயேசு கிறிஸ்து அப்படியே பாதுகாத்து, ಅವರೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನು ಹಾಗೆ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ அப்படியே ಇಟ್ಟುಕೊಂಡು, கட்டி அணைச்சி, ಹಾಗೆ ಅವರನ್ನು ஜனங்க ನೋಡಿಕೊಂಡು, நெருங்காதபடி, எதுவும் ஆபத்து இயேசு கிறிஸ்துக்கு வராதபடி. ಜನರು ಅವರ ಹತ್ತಿರ ಹೋಗದ ಹಾಗೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿಗೆ ಏನೂ ಆಗದ ஏன்னா ಹಾಗೆ. கூட்டத்துல எவன் நல்லவன் எவன் கெட்டவனே நமக்கு தெரியாது. ಗುಂಪಿನಲ್ಲಿ ಯಾರು ಒಳ್ಳೆಯವರು ಯಾರು ಕೆಟ್ಟವರೆಂದೇ ನಮಗೆ எவன் ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆசீர்வாதத்துக்கு வர்றான், எவன் இயேசுவை தாக்க வர்றான்னு நமக்கு தெரியாது. ಯಾರು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೋಸ್ಕರ ಬರುತ್ತಾರೆ, ಯಾರು ದಾಳಿ ಮಾಡಲು ಬರುತ್ತಾರೆ ஏன்னா ಎಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ. சதுசேயர்கள் பரிசேயர்லாம் வெறிகுண்டு தேடி இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை. ಸದುಷೇಯರು ಪರಿಷೇಯರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವ ಮೇಲೆ ದಾಳಿ ಮಾಡಲು ಅವರು ಹುಡುಕುತ್ತಿದ್ದರು. கொல்ல தேடினார்கள் அப்படின்னலாம் வசனம் இருக்கும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನು ಕೊಲ್ಲಲು ಹುಡುಕಿದರು ಎಂದು அப்ப ವಾಕ್ಯವು யாரு ಇದೆ. நமக்கு ஆபத்தை கொண்டு வர்றான், யாரு நம்மளோட நல்லது செய்ய வர்றான்னு நமக்கு யாருமே
தெரியாது. ಯಾರು ನಮಗೆ ಕಷ್ಟವನ್ನು ಕೊಡಲು ಯಾರು ದಾಳಿ ಮಾಡಲು ಬರುತ್ತಾರೆ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த சீடர்கள் அப்படியே கொஞ்சம் பாதுகாத்து அப்படியே கூட்டிக்கிட்டே போவாங்க, வெளியே வந்தா. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನು ಆ ಶಿಷ್ಯರು ಹಾಗೆ ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಅವರನ್ನು ಕರೆತರುತ್ತಿದ್ದರು. இப்ப ஒரு நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ಈಗ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತಿದೆ ಅಂದರೆ, அற்புதங்களை செஞ்சுட்டு இயேசு கிறிஸ்து ரோட்ல போய்கிட்டு இருக்கிறாரு, நிறைய கூட்டங்கள் நெருங்கி கொண்டிருக்கு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಡೆ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ஒரு பெரியவர் வந்து தன்னுடைய மகளை காப்பாத்துறதுக்காக இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. ಒಂದು ಹಿರಿಯ ವ್ಯಕ್ತಿ ಬಂದು ತನ್ನ ಮಗಳನ್ನು ಕಾಪಾಡಲು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಬಳಿ நான் ಕರೆತಂದು, இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த செய்தியை நான் கொடுத்து முடிச்சிட்டேன். ನಾನು ಶ್ರೀಲಂಕಾಕ್ಕೆ ಹೋಗುವ இருந்தீங்க தானே? ಮುಂಚಿತವಾಗಿ ಈ ಪ್ರಸಂಗವನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ. ஆமென். இப்ப அந்த தலைவர் வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகளை காப்பாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. ಈಗ ಆ ಮುಖಂಡನು ತನ್ನ ಮಗಳನ್ನು ಕಾಪಾಡಲು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನು ಮಗಳ ಬಳಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಲು எல்லா ஜனங்களும் அப்படியே நெருக்கி 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 இயேசுவை தள்ளிக்கிட்டு வர்றாங்க எல்லாரும். ಎಲ್ಲಾ ಜನರು ಆ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಹತ್ತಿರ ಹತ್ತಿರ ಬರುತ್ತಾ பெரிய ஒரு கூட்டம் இயேசுவை நெருக்கி கொண்டிருக்கு. ದೊಡ್ಡ ಒಂದು ಗುಂಪು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಹತ್ತಿರ வாசிங்கமா திருப்பி கொண்ட அந்த வசனத்தை மாற்கு 5ஆம் அதிகாரம் ಮಾರ್ಕ್ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 24வது வசனத்தை வாசிங்க. மைக் கொடுங்க. 24ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. ಆತನು ಅವನ ಸಂಗಡ ಹೋದನು. மைக் சவுண்ட் வைங்க. 24வது வசனம். ಬಹು ಜನರು ಆತನನ್ನು ನೂಕಿಕೊಂಡು ಹಿಂದೆ ಹೋದರು. ಆಗ 12 ವರ್ಷದಿಂದ போதுமா? அவர் அவனோடு கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். ಅನೇಕ ಜನರು ಅವರ ಹಿಂದೆ ಹೋದರು. 5:24 அதாவது நிறைய ஜனங்கள் அவங்கள நெருக்குறாங்களா. இப்ப ತುಂಬಾ ಜನರು ಅವರ ಯೇಸುವನ್ನು ನುಗ್ಗಿಕೊಂಡು ಹೋಗಿ, திரளான ஜனங்கள் அவளை நெருக்கி கொண்டே போறாங்களா. எல்லாரும் என்ன ಅನೇಕ கவனிங்க. ಜನರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನು ನುಗ್ಗಿಕೊಂಡು ಹೋಗಿ, இப்ப ஒரு இடத்துல ஒரு நபர் போறாருன்னு வைங்க, எல்லாரும் பாருங்க. ಒಂದು நீங்க ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಹೋಗುತ್ತಾರೆ அப்படியே ಅಂದುಕೊಳ್ಳಿ. ஒரு கூட்டம் அப்படியே நெருக்கிக்கிட்டு போகுது அப்படின்னா, ಒಂದು ಗುಂಪು ಹಾಗೆ ನುಗ್ಗಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದೆ ಎಂದರೆ சில பேரோட கை படுமா படாதா? ಅನೇಕರ ಕರಗಳು ನಮ್ಮನ್ನು இப்ப நான் நடந்து போறேன், ನಾನು ನಡೆದು ஒரு ಹೋಗುತ್ತೇನೆ, பெரிய ஒரு கூட்டம் என்னை அப்படியே நெருக்கிக்கிட்டு இருக்குது. ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಂಪು ಹಾಗೆ ನನ್ನನ್ನು பின்னாடி ನುಗ್ಗುತ್ತಿದೆ. நிறைய பேர் என்னை நெருக்கி கொண்டு வர்றாங்க. ಹಿಂದೆ ಅನೇಕ ಜನರು ನನ್ನನ್ನು ನುಗ್ಗುತ್ತಿದ್ದಾರೆ. சைடுலயும் வலதுபுறத்திலயும் நிறைய பேர் என்ன நெருக்குறாங்க. ಬಲಗಡೆಯಲ್ಲೂ ಅನೇಕ ಜನರು ನನ್ನನ್ನು ನುಗ್ಗುತ್ತಿದ್ದಾರೆ. இடதுபுறத்திலயும் நிறைய பேர் என்ன நெருக்குறாங்க. ಬಲಗಡೆಯಲ್ಲೂ ಅನೇಕ ಜನರು முன்னாடி ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. போக முடியல, பெரிய ஒரு கூட்டம் முன்னாடியும் ஓடி வந்துகிட்டு ಮುಂದೆ இருக்கு. ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ, ಮುಂದೆ ಅನೇಕ ಜನರು. என்ன சுத்தி ஏதாவது கம்பி கிம்பி அடிச்சு வச்சிருக்காங்களா? இல்ல. ಸುತ್ತಲೂ ಏನಾದರೂ ಕಂಬಿಯನ್ನು இல்ல ಹಾಕಿದ್ದಾರಾ? ஏதாவது கேட் எதுவும் போட்டிருக்காங்களா? இல்ல. ಯೇಸುವಿನ ಸುತ್ತಿ ಏನಾದರೂ ಗೇಟ್ ಹಾಕಿದ್ದಾರಾ? அப்ப நிறைய ஜனங்கள் எங்களை நெருக்கும் போது ಅನೇಕ ಜನರು ನಮ್ಮ ಹತ್ತಿರ ಬರುವಾಗ சில பேரோட கைப்படும், ಅನೇಕರ ಕರಗಳು ನಮ್ಮನ್ನು சில பேரோட ಮುಟ್ಟುತ್ತದೆ, கால்படும். ಅನೇಕರ ಕಾಲುಗಳು ನಮ್ಮನ್ನು எங்களுடைய ಮುಟ್ಟುತ್ತದೆ. சரீரம் வந்து அவர்களுடைய சரீரங்களோடு ஒட்டும், ನಮ್ಮ ಶರೀರವು ಅವರ ಶರೀರ ಮೇಲೆ ಮುಟ್ಟುತ್ತದೆ, அவர்களுடைய சரீரம் எங்கள் மேல ஒட்டும். ಅವರ ಶರೀರವು ನಮ್ಮ ಶರೀರದ ಮೇಲೆ ಮುಟ್ಟುತ್ತದೆ. இடிப்பாங்க, ನಮ್ಮನ್ನು ನುಗ್ಗುತ್ತಾರೆ, தள்ளுவாங்க, ನಮ್ಮನ್ನು ತಳ್ಳುತ್ತಾರೆ. அவங்க ஆடை எங்க ஆடைகளோட ஒட்டப்படும், ಅವರ ವಸ್ತ್ರವು ನಮ್ಮ ವಸ್ತ್ರದ ಮೇಲೆ ಅಂಟುತ್ತದೆ, எங்க ஆடை அவங்களுடைய ஆடையோட ஒட்டப்படும். ನಮ್ಮ ವಸ್ತ್ರವು ಅವರ ವಸ್ತ್ರದ ಮೇಲೆ இப்படிதானே ಅಂಟುತ್ತದೆ. நெருக்கிட்டு போறதா அப்படிதான் அப்படியே கஷ்டப்பட்டு வெளியே வருவாங்க. இப்படி ಈ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಜನಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಈ அப்படி ರೀತಿ கஷ்டப்பட்டு ಸಂಭವಗಳಾಗುತ್ತದೆ. ஜனங்கள் நெருக்கி கொண்டு இருக்கிற நேரத்துல ಕಷ್ಟಪಟ್ಟು ಜನಗಳು ನುಗ್ಗಿಕೊಂಡು நல்லா ಹೋಗುವಾಗ கவனிங்க, யாருக்கு பலன் இருக்கோ ಯಾರಿಗೆ ಫಲವಿದೆಯೋ எல்லா கூட்டத்தையும் உடைச்சு தள்ளிட்டு நடுவுல அப்படி பூந்து போயிட்டு அவரை தொடுறதுக்கு யாருக்கு அந்த தைரியம் இருக்கோ, ಯಾರಿಗೆ ಫಲವಿದ್ದು ಎಲ್ಲಾ ಗುಂಪಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರನ್ನು ಮುಟ್ಟಲು அவங்க போவாங்களா போக மாட்டாங்களா? ಅವರು ಹೋಗುತ್ತಾರಾ ಹೋಗುವುದಿಲ್ಲ? கண்டிப்பா போவாங்க. பெரிய ಖಂಡಿತವಾಗಿ கூட்டம் ಹೋಗುತ್ತಾರೆ. இருக்குது, ದೊಡ್ಡ ಗುಂಪಿದೆ, நெருக்கிக்கிட்டு இருக்கும்போது ತುಂಬಾ ಜನಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ அந்த ಇರುವಾಗ கூட்டத்துக்கு நடுவுல எல்லாத்தையும் விலக்கிட்டு உள்ள போயிட்டு அவரை தொடுறதுக்கு யாருக்கு அந்த தைரியம் பலன் இருக்கோ கண்டிப்பா போவாங்க. ಆ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಎಲ್ಲರನ್ನು ನುಗ್ಗಿಕೊಂಡು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುವವರಿಗೆ ಧೈರ್ಯ ಇರೋ அப்ப ಖಂಡಿತ ಹೋಗುತ್ತಾರೆ. பலவீனத்தோட வியாதியோட இருக்கிறவங்க அப்படி போவாங்களா? போக மாட்டாங்க. ಬಲಹೀನತೆಯಿಂದ ವ್ಯಾಧಿಯಿಂದ ಇರುವವರು ಆ ರೀತಿ ಹೋಗುತ್ತಾರಾ? போவாங்களா போக மாட்டாங்களா? ಹೋಗುತ್ತಾರೆ, போக ಹೋಗುವುದಿಲ್ಲ. முடியாது, ஏன்னா பலவீனப்பட்டிருக்க நேரத்துல ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಬಲಹೀನತೆ ಇರುವ ಸಮಯದಲ್ಲಿ கொஞ்சம் சரீரம் பலவீனப்பட்டு தான் ಸ್ವಲ್ಪ இருக்கும். ಶರೀರ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ அப்ப ಇರುತ್ತದೆ. இப்படி இயேசு கிறிஸ்து போகும்போது ஜனங்கள் நெருக்கி கொண்டு இருக்கிற நேரத்துல என்ன ಯೇಸು நடக்குது ಕ್ರಿಸ್ತು அப்படின்னா, ಹೋಗುವಾಗ ಜನರು ನುಗ್ಗಿಕೊಂಡು ಇರುವ ಸಮಯದಲ್ಲಿ ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ಒಂದು ರಕ್ತ ಕುಸುಮ ರೋಗ ಇರುವ வாசிங்கம்மா அடுத்த 2 வசனத்தை வாசி முடிச்சிருங்க. ಆಗ 12 ವರ್ಷದಿಂದ ರಕ್ತ ಕುಸುಮ ರೋಗವಿದ್ದ ಒಬ್ಬ ಹೆಂಗಸು ಬಂದಳು. ಆಕೆಯು ಅನೇಕ ವೈದ್ಯರಿಂದ ಬಹು ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಿ ಕೈಯಲ್ಲಿದ್ದದನ್ನೆಲ್ಲ ಕಳಕೊಂಡರು. ರೋಗವು ಹೆಚ್ಚುತ್ತಾ வாசி முடிச்சிருங்கம்மா. ಬಂದದ್ದೇ ಹೊರತು ಮತ್ತೇನು ಪ್ರಯೋಜನವನ್ನು ಹೊಂದಿರಲಿಲ್ಲ. அடுத்த வசனம். ಆ ಹೆಂಗಸು ಯೇಸುವಿನ ಸಮಾಚಾರವನ್ನು ಕೇಳಿ ನಾನು ಆತನ ಉಡುಪನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ಸಾಕು ನೆಟ್ಟಗಾಗುವೆನು ಎಂದು போதும் போதும். என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் என்ன கவனிங்க, அவ்வளவுதான். இனிமேல் வேற வாசகங்களை வாசிக்க ಏನು போறதில்ல. ನಡೆಯುತ್ತಿದೆ ಎಂದರೆ இயேசு கிறிஸ்துவ ஜனங்கள் நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க, கூட ஜனங்கள் அதிகமான ஜனங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನು ಜನರೆಲ್ಲ ನುಗ್ಗಿಕೊಂಡು ಅನೇಕ ಜನರಿರುವ ஒரு ಸಮಯದಲ್ಲಿ 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. ಒಂದು 12 ವರ್ಷಗಳ ಕಾಲ ರಕ್ತ ಕುಸುಮ ರೋಗ ಇರುವ ಒಂದು இப்ப ಸ್ತ್ರೀ. பெரும்பாடுள்ள ஸ்திரீனா பெரும்பாடுனா என்னன்றதை நான் விளக்கப்படுத்த தேவையில்ல, பெண்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ಎಲ್ಲಾ ಸ್ತ್ರೀಯರಿಗೂ ಆ ರೋಗ
ರೋಗವೇನೆಂದು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. மாதம் மாதமாய் பெண்களுக்கு வருகிற பலவீனம் தான் அது. ಪ್ರತಿ ತಿಂಗಳು ಹೆಂಗಸರಿಗೆ ಬರುವ ಬಲಹೀನತೆ அந்த ಅದು. டைம்ல வந்து பெண்கள் ரொம்ப பலவீனப்பட்டிருப்பாங்க, உடம்பு சோர்வா இருக்கும். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ತ್ರೀಯರು ತುಂಬಾ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿರುತ್ತಾರೆ. இந்த பெண்ணுக்கு 12 வருஷமாய் தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது அப்படின்னா ಈ ಸ್ತ್ರೀಗೆ 12 ವರ್ಷದಿಂದ ಕಂಟಿನ್ಯೂ ಆಗಿ ಆ ರೋಗವಿದೆ ಎಂದರೆ எவ்வளவு பலவீனமா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ಇಷ್ಟು ಬಲಹೀನತೆಯಿಂದಿರುತ್ತಾರೆ. ಯೋಚನೆ உடம்பு ಮಾಡಿ ನೋಡಿ. மெலிஞ்சு போயிருக்கும், ಆ ಶರೀರವು கை ಬಲಹೀನತೆಯಿಂದಿರುತ್ತದೆ. காலெல்லாம் சரியா எடுத்து வைக்க ಆ முடியாது, ಕೈ ಕಾಲುಗಳೆಲ್ಲ ಸರಿಯಾಗಿ ಚಲನೆ கால்கள்ல ಮಾಡುವುದಿಲ್ಲ. பலன் இருக்காது ಆ சரியா, ಕಾಲಿನಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಬಲ கைகள்ல சரியா பலன் இருக்காது. ಕೈಗಳಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ஏன்னா தொடர்ந்து ಬಲವಿರುವುದಿಲ್ಲ. 12 வருஷமா இந்த பலவீனத்துக்கு முகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ 12 ವರ್ಷಗಳಿಂದ ಈ ರೋಗಕ್ಕೆ ಮುಖವನ್ನು அந்த ಕೊಡುತ್ತಿದ್ದರು. கூட்டத்துக்குள்ள இவங்களால போக முடியல. ಆ ಗುಂಪಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇವರಿಂದ நல்ல ಹೋಗಲು கவனிங்க, நல்ல கவனிங்க. ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பெரிய கூட்டம் நெருக்கிக்கிட்டு இருக்கு, ದೊಡ್ಡ ಗುಂಪು ಅವರನ್ನು அந்த ನುಗ್ಗಿಕೊಂಡಿದೆ. கூட்டத்துக்குள்ள இவங்களால போக ಆ முடியல. ಗುಂಪಿನಿಂದ ಇವರಲ್ಲಿ ಹೋಗಲು முயற்சி ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. செய்றாங்க, ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದರು. வந்துருங்க இயேசு கிறிஸ்து வாங்க பாப்போம். இப்ப என்ன நடக்குது? ಇಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತಿದೆ? இந்த பலவீனப்பட்ட இந்த பெண் வந்து ಈ ಬಲಹೀನತೆ ಉಳ್ಳ ಈ ಸ್ತ್ರೀ பெரிய ಬಂದು கூட்டமா இருக்குது. ದೊಡ್ಡ ಗುಂಪಾಗಿ ಇದೆ. இங்க தூரத்துல இருந்து கூட்டத்துக்குள்ள போக முடியல, ஏன்னா ಈ பலவீனப்பட்டிருக்காங்க. ದೂರದಿಂದ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಏಕೆಂದರೆ ತುಂಬಾ ಬಲಹೀನತೆಯಿಂದಿದ್ದಾರೆ. கால் எடுத்து வைக்க முடியல, பலவீனப்பட்டிருக்காங்க. ಕಾಲೆತ್ತು ಇಡಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ, ಬಲಹೀನತೆಯಿಂದಿದ್ದಾರೆ. இவங்களுக்கு என்ன வேணும், இவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா ಇವರಿಗೆ ಏನು ಬೇಕು, ಇವರಿಗೆ ಏನು ಆಸೆ ಎಂದರೆ எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை தொற்றணும்பா, ಹೇಗಾದರೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತವನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು. எப்படியாவது இயேசுவை தொற்றணும், நானு ಹೇಗಾದರೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತವನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು. எப்படியாவது இந்த இயேசுவை நான் தொற்றணும், ಹೇಗಾದರೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತವನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು. இயேசுவை நான் தொடணும், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತವನ್ನು இயேசுவை ಮುಟ್ಟಬೇಕು. நான் தொட்டுச்சேன்னா எனக்கு ஒரு சுகம் கிடைச்சிரும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತವನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ನನಗೆ ಒಂದು ಸೌಖ್ಯವು அதனால ಬರುತ್ತದೆ. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்றாங்க ಈ அப்படின்னா, ರೋಗವಿರುವ ಸ್ತ್ರೀ ಏನು ಮಾಡುತ್ತಾಳೆ ಎಂದರೆ "Please, கொஞ்சம் இடம் விடுங்களே, ಸ್ವಲ್ಪ ಜಾಗ ಬಿಡಿ, நான் போகணும், நான் இயேசுவை தொடணும், ನಾನು ಯೇಸುವನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು, ப்ளீஸ் ஐயா கொஞ்சம் இடம் கொடுங்க." ದಯವಿಟ್ಟು ನನಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಿ. பாருங்க, நான் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியா இருக்கிறேன் ஐயா, ನಾನು 12 ವರ್ಷದಿಂದ நான் ರೋಗಗ್ರಸ್ತಳಾಗಿದ್ದೇನೆ. ரொம்ப பலவீனப்பட்டிருக்கேன், என்னால நடக்க முடியல, ನಾನು ತುಂಬಾ ಬಲಹೀನತೆಯಿಂದಿದ್ದೇನೆ, கொஞ்சம் ನನಗೆ ப்ளீஸ் ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. விலகுங்க, நான் இயேசுவை தொட்டுறேன், ದಯವಿಟ್ಟು ನನಗೆ ಸ್ಥಳ ಬಿಡಿ, ನನಗೆ ಯೇಸುವನ್ನು ಮುಟ್ಟುತ್ತೇನೆ கொஞ்சம் ಎಂದು ಹೇಳಿ இயேசு கிட்ட போயிட்டு நான் ஜெபத்தை வாங்கிக்கிறேன் ಯೇಸು ப்ளீஸ். ಕ್ರಿಸ್ತುವಳ ಬಳಿ ಹೋಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. சுத்தி இருக்கிற ஜனங்க கிட்ட கெஞ்சிராங்க இந்த அம்மா. ಸುತ್ತಲೂ ಇರುವ ಜನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅವರು ಕೇಳುತ್ತಾ ஜனங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பாப்போம். ಜನರು ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ ಹೇಳಿ? நீ பலவீனத்தோட வந்திருக்கிற மாதிரி தான் நானும் பலவீனத்தோட வந்திருக்கேன். ನೀನು ಬಲಹೀನತೆಯಿಂದ ಬಂದ ಹಾಗೆ ನಾನು ಕೂಡ இல்ல, ಬಲಹೀನತೆಯಿದ್ದೇನೆ. உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா ನಿನಗೆ ராஜாக்கு? ಬಂದ ರಕ್ತ ನನಗೆ ಬಂದರೆ ಟೊಮೊಟೊ ಸಾಸ್. நீயும் பலவீனத்தோட தான் வந்திருக்க, நானும் பலவீனத்தோட தான் ನೀನು வந்திருக்கேன். ಬಲಹೀನತೆಯಿಂದ ಬಂದಿದ್ದೀಯ, ನಾನು ಕೂಡ ಬಲಹೀನತೆಯಿಂದ நானே ಬಂದಿದ್ದೇನೆ. முயற்சி செஞ்சுக்கிறேன் அவரை போய் தொடுறதுக்கு, ನಾನೇ ಅವರನ್ನು ಮುಟ್ಟಲು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದೇನೆ. நானே முயற்சி செஞ்சுக்கிறேன் அவர்கிட்ட போயிட்டு எப்படியாவது சுகத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு. ನಾನೇ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದೇನೆ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥವನ್ನು எனக்கே ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು. போக முடியல, எங்க நீ என்கிட்ட இடம் கேட்டுக்கிறீங்க? ನನಗೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ನೀ ಎಲ್ಲಿ ಸ್ಥಳವನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದೀಯಾ? சுத்தி இருக்கவங்க திட்டி இருப்பாங்களா, திட்டி இருக்க மாட்டாங்க? ಸುತ್ತಲೂ ಇರುವವರು ಅವನನ್ನು ಬೈದಿರುತ್ತಾರೆ. நிச்சயமா சுத்தி இருக்கவங்க எல்லாம் திட்டி இருப்பாங்க. ಖಂಡಿತವಾಗಿ ಸುತ್ತಲೂ ಇರುವವರು ಅವನನ್ನು இந்த ಬೈದಿರುತ್ತಾರೆ. பெண் வந்து முயற்சி செஞ்சிருப்பா, எப்படியாவது கிட்ட போயிரணும், இயேசுவை தொற்றணும் அப்படின்னு சொல்லி. ಆ ಸ್ತ್ರೀಯು ಖಂಡಿತವಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟಿರುತ್ತಾಳೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತವನ್ನು ಮುಟ್ಟಬೇಕೆಂದು. சுத்தி இருக்கிற ஜனங்க கிட்ட கெஞ்சிருப்பா, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் இடத்தை கொடுங்க, நான் போறேன், உள்ள போறேன், இயேசுவை தொடுறேன்னு கெஞ்சிருப்பா. ಸುತ್ತಲೂ ಇರುವ ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅವಳು ಕೇಳಿರುತ್ತಾಳೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತವನ ಬಳಿ ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂದು. நான் போயிட்டு ஒரு ஜெபத்தை அவர்கிட்ட வாங்கிக்கிறேன் ப்ளீஸ் கெஞ்சிருப்பா. ನಾನು ಹೋಗಿ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂದು ಕೇಳಿರುತ್ತಾಳೆ. ஏன்னா ஜனங்கள் கூட்டமா நெருக்கிக்கிட்டு இருக்காங்க, எந்த பக்கமும் இவளால் போகவே முடியல. ಜನರು ಗುಂಪಾಗಿ ಹೆಚ್ಚಾಗಿರುವುದರಿಂದ ಯಾವ ಕಡೆನೂ ಹೋಗಲು இவளுக்கு ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. என்ன வேணும்? ಇವಳಿಗೇನು ಬೇಕು? போய் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை தொற்றணும், ಹೋಗಿ ಹೇಗೋ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತವನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು, அவருடைய சரீரத்தை எப்படியாவது நான் தொற்றணும், ಅವರ ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು, இல்ல அவர் என்னைய தொடணும், ಅವರು ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು, இல்ல அவர் எனக்காக ஜெபிக்கணும். ಅವರು ನನಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ முயற்சி ಮಾಡಬೇಕು. செய்றா ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟಳು இவளால கிட்ட நெருங்கவே முடியல. ಇವಳಿಂದ ಹತ್ತಿರ ಹೋಗಲು ಕೂಡ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. உள்ளவங்களும் கிட்ட அனுப்புறானுங்களும் இல்ல. ಅಲ್ಲಿ ಇರುವ ಜನರು ಕೂಡ ಅವಳ ಹತ್ತಿರ ಹೋಗಲು அப்படி ಬಿಡಲಿಲ್ಲ. யாராவது பாவம் பார்த்து சரிமா நீ போமா அப்படி அனுப்புவாங்களா? ಯಾರಾದ್ರೂ ಪಾಪ ನೋಡಿ ನೀನು ಹೋಗು ಎಂದು ಕಳಿಸುತ್ತಾರಾ? அப்படி லைன்ல நாங்க நிக்கும்போது ಲೈನಿನಲ್ಲಿ ನಾವು ನಿಂತಾಗ யாராவது வந்து ப்ளீஸ் கொஞ்சம் அர்ஜென்ட்டா இருக்கு, நான் போட்டா பில்ல கட்டிட்டு சீக்கிரம் போட்டா அப்படின்னா, ನನಗೆ ಅರ್ಜೆಂಟ್ ಆಗಿದೆ ನಾನು ಹೋಗಬೇಕು ಎಂದು ಹೇಳಿದರೆ, இப்ப கோபாலம்மாள் டி-மார்ட்ல நீங்க நிக்கிறீங்க, ಈಗ ಡಿಮಾರ್ಟ್ ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀರಾ ಅಂದುಕೊಳ್ಳಿ. லைன்ல நிக்கும்போது பின்னாடி ஒருத்தர் வந்து ப்ளீஸ் கொஞ்சம் அர்ஜென்ட்டா இருக்கு நான் போகணும் பில் பண்ணிட்டு போட்டா அப்படின்னா, ಬಿಲ್ ಮಾಡಲು ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಮೊದಲು ಹೋಗುತ್ತೇನೆ, ನನಗೆ ಅರ್ಜೆಂಟ್ நீங்க ಇದೆ எது ಎಂದು சொல்ல ಹೇಳಿದರೆ, உங்க முறப்புலயே அவனுக்கு தெரிஞ்சிரும், அவ்வளவுதான் வாங்கின தேங்காலே வடிச்சிருவா அப்படின்னு ನೀವು சொல்லி. ಏನು ಹೇಳುವುದಿಲ್ಲ, ನೀವು ಗುರಾಯಿಸುವುದರಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. அப்படிதானேங்க? ಆ ರೀತಿ ಅಲ್ಲವೇ? சில நேரம் நல்ல மனசு வந்து சில நேரம் நல்ல மனசு வந்து நான் பில் பண்ணிட்டு போங்கன்னு அனுப்பிடுவோம். ಅನೇಕ ಬಾರಿ ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸು ಬಂದು ಹೋಗಿ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. நாங்களே ஒரு காரியம் நடக்கிறதுக்காக முயற்சி செஞ்சு இருக்கும்போது ನಾವೇ ಒಂದು ಕಾರ್ಯವು ನಡೆಯಬೇಕೆಂದು ಪ್ರಯತ್ನ ஒரு ಪಡುವಾಗ பெண் வந்து எனக்கு கொஞ்சம் இடத்தை கொடுங்க இயேசுவை தொட்டுக்கிறேன் அப்படின்னா விட மாட்டாங்க. ಒಂದು ಸ್ತ್ರೀ ಬಂದು ನನಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಿ, ನಾನು ಯೇಸುವನ್ನು ಮುಟ್ಟುತ್ತೇನೆ ಎಂದು ஏன்னா
ಸ್ಥಳ அங்கேயே ಕೊಡುವುದಿಲ್ಲ. கண்ணில்லாதவன் நிறைய பேர் இருக்கான், பேச முடியாதவன் நிறைய பேர் இருக்கான், ಅಲ್ಲೇ ಕಣ್ಣು ಕಾಣದೇ ಇರುವವರು ಮಾತನಾಡದವರು ಅನೇಕರು ಇದ್ದಾರೆ. கிட்னி இல்லாதவன் இருக்கிறான், கால் கை அழுகி போனவன் நின்னுக்கு இருக்கிறான், ಕಾಲು ಕೈ ಅನೇಕ ರೋಗಗ್ರಸ್ತ ಇರುವವನಿದ್ದಾರೆ. நிறைய பைத்தியர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ಅನೇಕ ಹುಚ್ಚರನ್ನು ತಂದಿದ್ದಾರೆ. எல்லா வியாதிப்பட்டவர்களும் இயேசுவை சுற்றி நின்று கொண்டிருக்கிறாங்க. ಅನೇಕ ರೋಗಗ್ರಸ್ತರು ಯೇಸುವಿನ ಸುತ್ತಲೂ அங்க ಇದ್ದರು. நின்னுகிட்டு இயேசுவை நான் தொடணும், கிட்ட போகணும், இல்ல அவர் என்ன தொடணும், அவர் எனக்கு ஜெபிக்கணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கான். இல்ல ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಬಳಿ ಹೋಗಬೇಕು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಪ್ರಯತ್ನ ಪಡುವಾಗ ಏನೂ இயேசு ನಡೆಯಲಿಲ್ಲ. நெருங்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிருக்கான். இல்ல ಯೇಸು முடியல. ಕ್ರಿಸ್ತುವಿನ ಬಳಿ ಹತ್ತಿರ ಹೋಗಬೇಕೆಂದು ಪ್ರಯತ್ನ ಪಡುವಾಗ ಏನೂ அப்ப ನಡೆಯಲಿಲ್ಲ. கடைசியில அந்த பலவீனப்பட்ட பெண் என்ன நினைக்கிறானா, ಕೊನೆಯದಾಗಿ ಬಲಹೀನತೆ ಉಳ್ಳ ಸ್ತ್ರೀ ಏನಂದುಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ ಎಂದರೆ, நான் போய் இயேசுவை தொட முடியலதான், ನಾನು ಹೋಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನು ಮುಟ್ಟಲು இயேசு ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, கிறிஸ்துகிட்ட நெருங்க முடியலதான், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವ ಹತ್ತಿರ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ, அவர்கிட்ட போயிட்டு ஒரு ஜெபத்தை வாங்க முடியலதான், ಅವರ ಬಳಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು இல்ல ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಾಗಲಿಲ್ಲ, அவர்கிட்ட கை என் மேல படலதான், ಅವರ ಕರವು ನನ್ನ ಮೇಲೆ ಮುಟ್ಟಲಿಲ್ಲ, அதை என்னால செய்ய முடியல, ಅದು ನನ್ನಿಂದ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதனால நான் என்ன செய்ய போறேன் ಆದ್ದರಿಂದ அப்படின்னா, ನಾನೇನು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದರೆ, அட்லீஸ்ட் ಅಟ್ಲೀಸ್ಟ್ அட்லீஸ்ட் ಅಟ್ಲೀಸ್ಟ್ அட்லீஸ்ட் அவட்டு வஸ்திரத்தையாவது தொட்டுறேனே, ಅವರ ವಸ್ತ್ರವನ್ನು ಮುಟ್ಟುತ್ತೇನೆ. நான் ஆசைப்பட்டது ನಾನು ಆಸೆ ಪಟ್ಟದ್ದು சரீரத்தை தொட ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಲು கிடைக்கல, ಸಿಗಲಿಲ್ಲ. அட்லீஸ்ட் வஸ்திரத்தை சரி தொட்டுக்கிறேனே. ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಆ ವಸ್ತ್ರವನ್ನು Come on, ಮುಟ್ಟುತ್ತೇನೆ. இருக்கீங்களா ಇದ್ದೀರಾ? இருக்கீங்களா? நான் ஆசைப்பட்டது இயேசுனுடைய சரீரத்தை தொடுறதுக்கு தான், ನಾನು ಆಸೆ ಪಟ್ಟದ್ದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಲು முடியல, ಆಗಲಿಲ್ಲ. முயற்சி செஞ்சே முடியல. ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟೆ ಆಗಲಿಲ್ಲ. ஜனங்க என்ன நெருக்குறாங்க, ಜನರು ನನ್ನನ್ನು ನುಗ್ಗುತ್ತಿದ್ದಾರೆ, என்ன விடுறாங்களும் இல்ல, ನನ್ನನ್ನು ಬಿಡುತ್ತಿಲ್ಲ, கிட்ட நெருங்க முடியல. ಹತ್ತಿರ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், ಆದ್ದರಿಂದ ನಾನು ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೇನೆ, அவருடைய சரீரத்தை தொட முடியாத எனக்கு ಅವರ ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲದ ನಾನು அட்லீஸ்ட் இந்த வஸ்திரத்தை சரி நாங்க தொட்டுறலாம். ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಈ ವಸ್ತ್ರವನ್ನು ನಾನು ಮುಟ್ಟುತ್ತೇನೆ. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ಈ ನಿಮ್ಮ ಬಳಿ ನಾನು ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು பிதா ಕೇಳುತ್ತೇನೆ. குமாரன் பரிசுத்தாவியானவர் இங்க வந்து நடுவுல உட்கார்ந்து இருக்கிறாருன்னு வைங்க, சேர் போட்டு. ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚೇರಾಕಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ நீங்க ಅಂದುಕೊಳ್ಳಿ. எல்லாம் அவரை வந்து தொடணும்னு ஆசைப்படுவீங்களா, இவர் அல்ல அவருடைய ட்ரெஸ்ஸை தொடணும்னு ನೀವು ஆசைப்படுவீங்களா? ಅವರನ್ನು ಮುಟ್ಟಬೇಕೆಂದು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ, ಇಲ್ಲ ಅವರ ವಸ್ತ್ರವನ್ನು ಮುಟ್ಟಬೇಕೆಂದು பொய்க்கு ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? நடிக்கலாம் கூடாது. இல்ல நானும் பெரும்பாடுள்ள ஸ்திரீ போல வஸ்திரத்தை தான் நான் தொடுவேன், பொய்க்கெல்லாம் சொல்லக்கூடாது. ನಾನು ರೋಗಗ್ರಸ್ತದ ಸ್ತ್ರೀಯಾಗಿ ವಸ್ತ್ರವನ್ನೇ ಮುಟ್ಟಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ எதுக்கு ಎಂದು ஆசைப்படுவீங்க? ಯಾವುದಕ್ಕೆ ಆಸೆ ಪಡುತ್ತೀರಾ? அவருடைய கையை தொடணும், ಅವರ ಕೈಯನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು, அவருடைய காலை ಅವರ தொடணும், ಕಾಲನ್ನು அவருடைய ಮುಟ್ಟಬೇಕು, ஒரு விரல நான் தொடணும். ಅವರ ಉಗುರನ್ನು ஐயோ ಮುಟ್ಟಬೇಕು. இயேசு கிறிஸ்துவோட ஒரு விரல நான் தொட்டாலே போதுமே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಒಂದು ಬೆರಳನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ இல்ல ಸಾಕು, அவருடைய கை என் கையில லைட் அப்படி பட்டாலே போதுமே, ಅವರ ಕೈ ನನ್ನ ಕರದಲ್ಲಿ ಮುಟ್ಟಿದರೆ ಸಾಕು, அப்படி பக்கத்துல நின்று ஒரு செல்ஃபி எடுத்தாலே போதுமே. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತು ಒಂದು ಸೆಲ್ಫಿ ತೆಗೆದರೆ கமெண்ட் ಸಾಕಲ್ಲ. சொல்லுங்க, விஜய் கூட செல்ஃபி எடுக்கணுமா, விஜய் ஏறின பஸ்ல செல்ஃபி எடுக்கணுமா? நீங்க ವಿಜಯ್ ಒಟ್ಟಿಗೆ ಸೆಲ್ಫಿ ತೆಗೆಯಬೇಕಾ, ವಿಜಯ್ ಹತ್ತಿದ ಬಸ್ நடிக்கலாம் ಅನ್ನುತ್ತೆ. கூடாது. அம்மா ஐயோ பரிசுத்தம் அப்படியெல்லாம் அந்த ஆசையே இல்ல, இயேசு மாத்திரம் தான் ஆசை, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ಸುಳ್ಳೆಲ್ಲ ಹೇಳಬಾರದು. புரியுதா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? ஆசைப்படுறது இயேசுவை தொடுறதுக்கு, ಆಸೆ ಪಡುವುದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನು ಮುಟ್ಟಲು, நான் விரும்புறது இயேசுனுடைய சரீரத்தை தொடுறதுக்கு, ನಾನು ಇಷ್ಟಪಡುವುದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಶರೀರವನ್ನು அவருடைய ಮುಟ್ಟಲು, சரீரம் என் மேல படணும்னு தான் நான் விரும்புறேன். ಅವರ ಶರೀರವು ನನ್ನ ಮೇಲೆ ಮುಟ್ಟಬೇಕೆಂದು ஆனா அது ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. கிடைக்கலப்பா, ಅದು நான் ಸಿಗಲಿಲ್ಲಪ್ಪ. முயற்சி செய்யறேன் தான்பா, ನಾನು ಪ್ರಯತ್ನ என்னால ಪಡುತ್ತಿದ್ದೇನೆ, கிட்ட நெருங்க ನನಗೆ முடியலதான்பா. ಹತ್ತಿರ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. அதனால அட்லீஸ்ட் இந்த ஆடைய சரி நான் தொட்டுட்டு போயிடுறேன் அப்படின்ற ஒரு Atleast முடிவுக்கு ಈ வர்றான். ವಸ್ತ್ರದ ಕೊನೆಯ ಮೂಲೆಯನ್ನು ಮುಟ್ಟುತ್ತೇನೆ ಎಂದು ಹೋಗಿ, இப்ப சொல்லுங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரீ ಆ ರೋಗಗ್ರಸ್ತದ ಸ್ತ್ರೀ வஸ்திரத்தை தொடுவதற்கு ஆசைப்பட்டாளா இல்ல சரீரத்தை தொடுவதற்கு ಆ ஆசைப்பட்டிருப்பாளா? சொல்லுங்க ವಸ್ತ್ರವನ್ನು பாப்போம். ಮುಟ್ಟಲು ಆಸೆ ಪಟ್ಟಳ, ಇಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಲು ಆಸೆ ಪಟ್ಟಳ? சொல்லுங்க, சரீரத்தை தொடுவதற்குரிய ஆசைதான் அவளிடத்தில் ಆ இருந்திருக்கும். ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಲು ಆಸೆಯು ಅವಳ ಬಳಿಯಲ್ಲಿತ್ತು. அந்த சதையை தொடணும், ಆ ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು, அந்த விரலை தொடணும், ಆ ಬೆರಳನ್ನು அந்த ಮುಟ್ಟಬೇಕು, கையை ಆ தொடணும், ಕೈಯನ್ನು இல்ல ಮುಟ್ಟಬೇಕು, அந்த காலை கட்டி பிடிக்கணும், ಆ ಕಾಲನ್ನು இல்ல ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அவருடைய உடம்புல அட்லீஸ்ட் கொஞ்சம் சரி உரசணும். ಅವರ ಶರೀರವು ನನ್ನ ಶರೀರಕ್ಕೆ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಆಟಬೇಕು. இதுக்கு தானேங்க ஆசைப்பட்டிருப்பா, ಇದಕ್ಕೆ ಆಸೆ ಪಟ್ಟಿರುತ್ತಾಳೆ. இதுதானேங்க இவளுக்கு வேணும், ಇದೇ ಅವಳಿಗೆ ಬೇಕು, இதுதானே இவளுக்கு நடக்கணும். ಇದೇ ಅವಳಿಗೆ ನಡೆಯಬೇಕು. அவருடைய கை என் தலையில பட்டாதானே சுகம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை ಅವರ இருந்திருக்கும். ಕರವು ನನ್ನ ತಲೆಯ ಮೇಲೆ ಇದ್ದರೆ ನನಗೆ ಸೌಖ್ಯವೂ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ஆனா அது ನಂಬಿಕೆ. நடக்கல. ಅದು ನಡೆಯಲಿಲ್ಲ. அவ்வளவு முயற்சி செய்தும் அது அவளால செய்ய முடியல. ಅಷ್ಟು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು ಅವಳಿಂದ ಮಾಡಲು அவ்வளவு ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. முயற்சி செய்தும் அந்த சரீரத்தை தொட முடியல. ಅಷ್ಟು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟು ಆ ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. அதனாலதான் இப்படி ஒரு முடிவுக்கு வராங்க. ಆದ್ದರಿಂದ ಈ ರೀತಿಯ ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬಂದು, அட்லீஸ்ட் அவருடைய உடுப்பு சரி எங்கனையாவது இருக்குதாப்பா, ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಅವರ ವಸ್ತ್ರವು ಎಲ್ಲಾದರೂ எங்கேயாவது ತಿರುಗುತ್ತಿದೆಯಾ? அவருடைய ஒரு ஆடை எங்கேயாவது இருக்குதா? ಅವರ ವಸ್ತ್ರವು ಎಲ್ಲಾದರೂ ஏன்னா ನಾನು இவள் எப்படி ತಿರುಗುತ್ತಿದೆಯಾ? இயேசுவை தொட வேண்டும் என்று நெருங்கி வருகிறாளோ அதே போலதான் மத்தவங்களும் நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. ಇವಳು ಹೇಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನು ಮುಟ್ಟಬೇಕೆಂದು ಬರುತ್ತಿದ್ದಳು, ಅದೇ ರೀತಿ ಅನೇಕರು அதனால ಬರುತ್ತಿದ್ದರು. இவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, ಆದ್ದರಿಂದ ಇವರು ಏನು ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ ಎಂದರೆ, அட்லீஸ்ட் இத சரி நான் தொட்டுட்டு போயிடுறேன், ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಕೊನೆಯದಾಗಿ ಆ ವಸ್ತ್ರದ ಮೂಲೆಯನ್ನು ಮುಟ್ಟುತ್ತೇನೆ இத ಎಂದು. சரி தொடுறேன், இதுல சரி என்னுடைய சுகம் இருக்கு. ಆ ವಸ್ತ್ರದ ಮೂಲೆಯನ್ನು ಮುಟ್ಟುತ್ತೇನೆ, ಅದರಲ್ಲಿ ನನಗೆ ஆமா, நான் ಸೌಖ್ಯವಿದೆ. ஆசைப்பட்டது சரீர
சரீரத்தை தொடதான், ನಾನು ಆಸೆ ಪಟ್ಟಿದ್ದು ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಲು கிடைக்கல, ಸಿಗಲಿಲ್ಲ. இதுதான் கிடைச்சிச்சு, ಇದೇ ಸಿಕ್ಕಿತು, இத சரி நான் தொட்டுட்டு போயிடுறேன். ಅದನ್ನು ಸರಿ ನಾನು ಮುಟ್ಟಿ நான் ಹೋಗುತ್ತೇನೆ. ஆசைப்பட்டது சரீரத்தை தொட்டாதான் எனக்கு சுகம் கிடைக்கும்னு நான் விரும்புனேன். ನಾನು ಆಸೆ ಪಟ್ಟಿದ್ದು ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ನನಗೆ ಸ್ವಸ್ಥವೂ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು. சரீரம் கிடைக்கல, ಶರೀರವೂ ಸಿಗಲಿಲ್ಲ, வஸ்திரம் தான் கிடைச்சது. ವಸ್ತ್ರವೂ ಸಿಕ್ಕಿತು. அதனால இந்த வஸ்திரத்தில் என்னுடைய சுகம் இருக்கின்றது என்றதை நான் நம்புறேன். ಈ ವಸ್ತ್ರದಲ್ಲಿ ನನ್ನ ಸೌಖ್ಯವೂ ಇದೆ ಎಂದು ಎನ್ನುವುದನ್ನು ನಾನು இந்த ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ. வஸ்திரத்துல என்னுடைய பலன் இருக்கின்றதை நான் நம்புறேன். ಈ ವಸ್ತ್ರದಲ್ಲಿ ನನ್ನ ಬಲವಿದೆ ಎನ್ನುವುದನ್ನು ನಾನು இதுல ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ. என்னுடைய ஆரோக்கியம் இருக்கின்றதை நான் நம்புறேன். ಇದರಲ್ಲಿ ನನ್ನ ಆರೋಗ್ಯವಿದೆ ಎನ್ನುವುದನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ. இதுல என்னுடைய எதிர்காலம் இருக்கின்றதை நான் நம்புறேன். ಇದರಲ್ಲಿ ನನ್ನ ಭವಿಷ್ಯ ಇದೆ ಎಂದು ஒரு ನಂಬುತ್ತೇನೆ. முடிவுக்கு வந்துட்டா என்ன முடிவு தெரியுமா? ಒಂದು ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬಂದಳು. ಏನು வெரி ಗೊತ್ತಾ? சிம்பிளா சொல்றேன். ತುಂಬಾ ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ஆசைப்பட்டது ஒண்ணு, ಆಸೆ ಪಟ್ಟದ್ದು ಒಂದು, நடக்கணும்னு நினைச்சது ஒண்ணு, ನಡೆಯಬೇಕಾದದ್ದು ಒಂದು, நிறைவேறணும்னு நினைச்சது ஒண்ணு, ನೆರವೇರಿಸಬೇಕೆಂದು ಒಂದು. ஆனா அது கிடைக்கல, ಅದು ಸಿಗಲಿಲ್ಲ, ஆனா அது நடக்கல. ಅದು ನಡೆಯಲಿಲ್ಲ. என்ன கிடைச்சதோ ಏನು ಸಿಕ್ಕಿತೋ இதுல நான் திருப்தியாவேன்ற ஒரு விசுவாசம் வந்துச்சு பாருங்க அவளுக்கு. ಇದರಲ್ಲಿ ನಾನು Come ತೃಪ್ತಿ on. ಆಗುತ್ತೇನೆ ಎಂದು ವಿಶ್ವಾಸ நான் விரும்பினது ಬರುತ್ತಲ್ಲ. அதுதான், ನಾನು ஆனா ಇಷ್ಟಪಟ್ಟಿದ್ದೆ கிடைக்கல, ಆದರೆ ஆனா ಸಿಗಲಿಲ್ಲ, கிடைச்சது இதுதான். ಆದರೆ ಸಿಕ್ಕಿದ್ದು ಇದೆ. அதனால ಆದ್ದರಿಂದ இதுல என்னுடைய ஆரோக்கியம் இருக்கின்றதை நான் நம்புறேன். ಇದರಲ್ಲಿ ನನ್ನ ಆರೋಗ್ಯ ಇದೆ ಎಂದು ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. இதுல என்னுடைய ஆரோக்கியம் இருக்கின்றதை நான் விசுவாசிக்கிறேன். ಇದರಲ್ಲಿ ನನ್ನ ಆರೋಗ್ಯ ಇದೆ ಎಂದು ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ. அதனால ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொல்றாரு? ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಅವಳನ್ನು ನೋಡಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ உன் ಅಂದರೆ, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 34வது வசனம். ಆತನು ಆಕೆಗೆ, ಹಾ. ಮಗಳೇ, ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯೇ ನಿನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥ ஆ, ಮಾಡಿತು. உன் நம்பிக்கை உன்னை சுத்தமாக்கிருச்சாம். ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯು ನಿನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿತು. சொல்லுங்க, என்ன நம்பிக்கைங்க? எல்லாரும் என்ன பாருங்க? ಏನು ನಂಬಿಕೆ? ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ನೋಡಿ. இதுல என்னுடைய ஆரோக்கியம் இருக்கு. ಇದರಲ್ಲಿ ನನ್ನ ಆರೋಗ್ಯವೂ ಇದೆ. ஆசைப்பட்டது ஒண்ணு, ಆಸೆ ಪಟ್ಟದ್ದು ஆனா ಒಂದು, கிடைச்சது இது. ಆದ್ರೆ ಸಿಕ್ಕಿದ್ದು ಇದು. ஆசைப்பட்டது ஒண்ணு, ಆಸೆ ಪಟ್ಟದ್ದು ಒಂದು, ஆனா வந்தது இது. ಆದ್ರೆ ಬಂದದ್ದು ಇದು. ஆசைப்பட்டது ஒண்ணு, ಆಸೆ ಪಟ್ಟದ್ದು ஆனா ಒಂದು, என் வாழ்க்கையில இருக்கிறது இது. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವುದು ಇದು. ஆசைப்பட்டது ஒண்ணு, ಆಸೆ ಪಟ್ಟದ್ದು ஆனா ಒಂದು, என் வாழ்க்கையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இது. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ಜೀವಿಸುತ್ತಿರುವುದು இப்ப ಇದು. டக்குன்னு கணவன்மார்களோட வந்த மனைவிமார்கள் உங்க இடது பக்கம் எல்லாம் திரும்பி பார்த்து, ಕೂಡಲೇ ಗಂಡನ ಜೊತೆ ಬಂದ ಹೆಂಡತಿಯರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, ஆசைப்பட்டது ஒண்ணு, ಆಸೆ ಪಟ್ಟದ್ದು ಒಂದು, இது கிடைச்சிருக்கு. ಇದು ಸಿಕ್ಕಿದೆ. அப்புறம் நம்மளும் நினைக்க ஆரம்பிச்சிருவோம், ನಾವು நான் ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಅದೇ ರೀತಿ. கேத்ரினா கைஃப் மாதிரி ஆசைப்பட்டேன், கேத்ரினா கைஃப், ಕಚ್ಚಿನ ಕೈ ತರ ಆಸೆ ಪಟ್ಟೆ, குஷ்பு மாதிரி ஆசைப்பட்டேன், ಖುಷ್ಬು ರೀತಿ ಆಸೆ ಪಟ್ಟೆ, நினைச்சது ஒண்ணு, ಆದ್ರೆ ಸಿಕ್ಕಿದ್ದು ಅಂದುಕೊಂಡದ್ದು ಒಂದು, கிடைச்சது இது. ಸಿಕ್ಕಿದ್ದು ಇದು. அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. ಆ ರೀತಿ ಅಂದುಕೊಳ್ಳಬಾರದು. கிடைச்சது எதுவோ அதுல திருப்தி ஆகுறதுக்கு ಸಿಕ್ಕಿದ್ದು பழகுங்க. ಯಾವುದು ಅದರ ತೃಪ್ತಿಗಳಲ್ಲೂ ಅಭ್ಯಾಸ நீங்க ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. நினைச்சது வேறையா இருக்கலாம், ನೀವು ಅಂದುಕೊಂಡದ್ದು ಬೇರೆ நீங்க ಆಗಿರಬಹುದು, ஆசைப்பட்டது வேறையா இருக்கலாம். ಆಸೆ ಪಟ್ಟದ್ದು தம்பி ಬೇರೆ போயிருங்க ராஜா, ಆಗಿರಬಹುದು, நீங்க விரும்பின காரியம் ஒண்ணுவா இருக்கலாம். ನೀವು ಇಷ್ಟಪಟ್ಟ ಕಾರ್ಯ சில ಒಂದಾಗಿರಬಹುದು. பேரு விரும்பினது பெரிய பெரிய ஒரு தொகை அமௌண்டா இருக்கலாம். ಅನೇಕರು ಇಷ್ಟಪಟ್ಟಿದ್ದು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ படிச்சு ಮೊತ್ತವಾಗಿರಬಹುದು. முடிச்சிட்டு ಓದಿ ஒரு ಮುಗಿಸಿ 50,000 சம்பளம் கிடைச்சா நான் திருப்தியா வாழுவேன்பா ಒಂದು 50,000 ಸಂಬಳ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ನಾನು ತೃಪ್ತಿಯಾಗಿರುತ್ತೇನೆ அப்படின்னு நினைச்சுக்கிற உங்களுக்கு ಆ ರೀತಿ ಅಂದುಕೊಂಡ ஒரு ನಿಮಗೆ 15,000 சம்பளத்தை கர்த்தர் கொடுக்கறான்னு வைங்க, 15,000 ಸಂಬಳ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ என்ன ಅಂದುಕೊಳ್ಳಿ. தெரியுமா சொல்லணும்? ಏನ್ ಹೇಳಬೇಕು ಗೊತ್ತಾ? பெரும்பாடுள்ள ஸ்திரீ மாதிரி உங்களுக்கும் அற்புதம் நடக்கணும்னா என்ன தெரியுமா ಆ சொல்லணும்? ರೋಗಗ್ರಸ್ತ ಸ್ತ್ರೀಗೆ ಸಿಕ್ಕಿದ ಅದ್ಭುತ ನಿಮಗೂ ನಡೆಯಬೇಕೆಂದರೆ ஆசைப்பட்டது 50 தான், ಆಸೆ ಪಟ್ಟಿದ್ದು ஆனா 50, கிடைச்சது 15. ಆದ್ರೆ ಸಿಕ್ಕಿದ್ದು 15. அதனால ಆದ್ದರಿಂದ ஸ்தோத்ரா தேவரே, இத சரி கொடுத்தீங்க தானே தேவரே, ಇದು ಸರಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ இது ದೇವರೇ, சரி வந்துச்சு தானே ಇದು தேவரே, ಸರಿ ಬಂದಿತ್ತಲ್ಲ ದೇವರೇ, இந்த 15,000த்துல நான் திருப்தி ஆவேன் தேவரே. ಈ 15,000ದಲ್ಲಿ ನಾನು ತೃಪ್ತಿ ಆಗುತ್ತೇನೆ. இத சொல்ல பழகுங்க. ಇದನ್ನು ಹೇಳಲು அதை ಪ್ರಾರಂಭಿಸಿ, விட்டுவிட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು 15,000 கர்த்தர் கொடுத்துறான்னா சைடுல வச்சுட்டு 15,000 ದೇವರು ಕೊಟ್ಟರೆ ಸೈಡಲ್ಲಿ ಇಟ್ಟು ஆசைப்பட்டது சரீரம் ಆಸೆ ಪಟ್ಟಿದ್ದು ಶರೀರ தொடவே முடியல, ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ, டச் பண்ணவே ಟಚ್ முடியல, ಮಾಡಲು அவர் ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ, என்ன பார்க்க கூட இல்ல, ಅವರು ನನ್ನನ್ನು ನೋಡಲು இயேசு ಕೂಡ ಇಲ್ಲ, கிறிஸ்து கிட்ட நெருங்க கூட முடியல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಹತ್ತಿರ ಬಳಿ ಹೋಗಲು ಆಗಲಿಲ್ಲ. பெரும்பாடுள்ள ஸ்திரீ உட்கார்ந்துகிட்டு சொல்லிக்கிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் உட்கார்ந்து அதே இடத்துல ಆ தான் சொல்லிக்கிட்டு ರೋಗಗ್ರಸ್ತ இருந்திருக்கும். ಸ್ತ್ರೀ ಹೇಳುತ್ತಿದ್ದರೆ ಇನ್ನೂ ಕೂಡ ಅಲ್ಲೇ ನಿಂತಿರಬೇಕು. என்ன முடிவுக்கு வந்துட்டா? ಏನು ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬಂದಳು? ஆமாப்பா அது கிடைக்கலப்பா, ಹೌದಪ್ಪ ನನಗದು ಸಿಗಲಿಲ್ಲ, இது கிடைச்சதுப்பா, ಇದು ಸಿಕ್ಕಿದೆ, இதுல நான் திருப்தி ஆகுறேன்பா. அவர் ಇದರಲ್ಲಿ அந்த ನಾನು தட்ஸ் ತೃಪ್ತಿ சொல்லி வரானே, ಆಗುತ್ತೇನೆ ಅಷ್ಟೇ. புரிஞ்சுதான் நான் சொல்றதுங்க. ನನಗೆ ಹೇಳುವುದು உங்க ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ. கையில கர்த்தர் என்ன கொடுக்கறாரோ அதுல உங்க திருப்தி இருக்குதுன்றத நீங்க நம்புங்க. ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಕೊಡುತ್ತಾರೋ ಅದರಲ್ಲಿ ತೃಪ್ತಿ ಇದೆ ಎನ್ನುವುದನ್ನು ನಂಬಿ. ஆண்டவர் உங்களுடைய கரத்துக்கு எதை அழைக்கிறாரோ அதுல உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குதுன்றத நம்புங்க. ದೇವರು ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಏನು ಕೊಡುತ್ತಾರೋ ಅದರಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಇದೆ ಎನ್ನುವುದನ್ನು நம்ம ನಂಬಿ. அதெல்லாம் நம்பவே மாட்டோம். ನಾವು ಅದನ್ನು ನಂಬುವುದಿಲ್ಲ. எங்க நம்பிக்கை என்ன? ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಏನು? நான் எதிர்பார்த்தது கிடைச்சாதான் எனக்கு திருப்தி வரும். ನಾನು ಎದುರು ನೋಡಿದ್ದು ಸಿಕ್ಕಿದರೆ ನನಗೆ ತೃಪ್ತಿ. நான் எதிர்பார்த்தது கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம் வரும். ನಾನು ಎದುರು ನೋಡಿದ್ದು ಸಿಕ್ಕಿದರೆ ನನಗೆ ಸಂತೋಷ. நான் எதிர்பார்த்தது
எதிர்பார்த்தது கிடைச்சாதான் எனக்கு ஒரு சுகம் வரும். ನಾನು ಎದುರು ನೋಡಿದ್ದು ಸಿಕ್ಕಿದರೆ ನನಗೆ இல்ல இல்ல ಸೌಖ್ಯವು இல்ல இல்ல ಬರುತ್ತದೆ. இல்ல இல்ல கர்த்தர்கிட்ட இருந்து உனக்கு என்ன வந்துச்சோ அது வந்தாதான் உனக்கு திருப்தி வரும். ದೇವರ அவ்வளவுதான். ಬಳಿಯಿಂದ ನಿನಗೆ ಏನು ಸಿಕ್ಕಿತೋ ಅದರಿಂದನೇ ತೃಪ್ತಿ ಆಗುವುದಾಗಿದೆ. இதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய நம்பிக்கை உன்னை சொஸ்தமாச்சு அப்படின்னு சொல்லி. ದೇವರು ಇದನ್ನೇ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯು ನಿನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿತು எந்த ಎಂದು. நம்பிக்கை? ಯಾವ ನಂಬಿಕೆ? முதல்ல ஒரு நம்பிக்கை இருந்துச்சுதான், சரீரத்தை தொடணும் அப்படின்னு. ಮೊದಲು ಒಂದು ನಂಬಿಕೆ ಇತ್ತು, ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಬೇಕೆಂದು. முயற்சி செஞ்சே முடியல. ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟೆ ஆனா ಆಗಲಿಲ್ಲ. கடைசில ஒரு நம்பிக்கைக்கு நான் ಆದರೆ வந்துட்டேன். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ನಂಬಿಕೆಗೆ ನಾನು ಬಂದೆ. என்ன என் கையில இருக்கிறோ இதுல நான் சாட்டிஸா இருப்பேன், நான் திருப்தியா வாழ்வேன், ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ சந்தோஷமா வாழ்வேன். ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಏನಿದೆಯೋ ನಾನು ಇದರಲ್ಲಿ ತೃಪ್ತಿಗೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂದು. என் கையில இப்ப என்ன இருக்கோ அதுல நான் நிம்மதியா வாழுவேன். ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಏನು ಇದೆಯೋ ಅದರಲ್ಲಿ ನಾನು இப்ப ನೆಮ್ಮದಿಯಾಗಿರುತ್ತೇನೆ. என் கையில என்ன இருக்கோ இதுல எனக்கு சந்தோஷம் இருக்கு. ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಏನಿದೆಯೋ ಇದರಲ್ಲಿ ನನ್ನ ಸಂತೋಷವೂ இப்ப ಇದೆ. என் வாழ்க்கையில என்ன இருக்கோ அதுல என்னுடைய ஆரோக்கியம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கைக்கு வந்தா பாருங்க. ಈಗ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಏನಿದೆಯೋ ಇದರಲ್ಲಿ ನನಗೆ ಸ್ವಸ್ಥವಿದೆ, ಆರೋಗ್ಯವಿದೆ ಎಂದು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬಂದಲ್ಲ. கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் நம்பிக்கை உன்னை சுஸ்தமாக்கும் ನಿನ್ನ அப்படின்னு சொல்லி. ನಂಬಿಕೆಯು ನಿನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿತು. அவ்வளவுதாங்க. என்ன இருக்கோ அதை நீங்க அனுபவிக்க ஆரம்பிங்க. ನಿಮ್ಮ ಬಳಿ ಏನಿದೆಯೋ ಅದನ್ನು ಅನುಭವಿಸಲು ಪ್ರಯತ್ನ ಪಡಿ. 2 மீன் 5 அப்பத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னாதான் 12 கூடை நிறைய எடுக்க முடியுங்க. ಎರಡು ಮೀನು 5 ರೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಸ್ತೋತ್ರ ಹೇಳುವುದಾದರೆ ನೀವು ಕೂಡೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ நம்ம என்ன ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. நினைக்கிறோம்? ನಾವೇನು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? 5000 ரொட்டி 5000 மீன் ப்ளீஸ் 5000 ஆண்டவரே. ರೊಟ್ಟಿ 5000 ಮೀನು ಎಂದು ஆனா ಹೇಳುತ್ತೇವೆ. இங்க 2 மீன் 5 அப்பம் இருக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டோம் நம்ம. ಇಲ್ಲಿ 5 ಮೀನು 2 ಅಪ್ಪ ರೊಟ್ಟಿ ಇದೆ, ಅದೆಲ್ಲ ನೋಡುವುದಿಲ್ಲ. என்ன இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லு. ನಿಮ್ಮ ಬಳಿ ಏನು ಇದೆಯೋ ಅದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳಿ. என்ன வருதோ அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. ನಿಮಗೆ ಏನು ಬರುತ್ತಿದೆಯೋ ಅದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು என்ன ಹೇಳಿ. இப்ப கடவுள் கொடுத்திருக்கிறாரோ அதுல உன்னுடைய சந்தோஷம் சமாதானம் நிம்மதி இருக்குதுன்றத நம்பு. ನಿಮಗೆ ಏನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ ಅದರಲ್ಲಿ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಇದೆ ಎಂದು ನಂಬಿ. அந்த நம்பிக்கையை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. எத்தனை பேருடைய கை அவர் கை மேல டச் ஆயிருக்கும். ಎಷ್ಟು ಜನರ ಅವರ ಕೈ ಮೇಲೆ ಟಚ್ ಆಗಿರುತ್ತದೆ. எத்தனை பேருடைய சரீரம் அவருடைய சரீரத்துல டச் ஆயிருக்கும். ಎಷ್ಟು ಜನರ ಶರೀರ ಅವರ ಶರೀರದ ಮೇಲೆ ಟಚ್ ಆಗಿರುತ್ತದೆ. எவனுக்காவது சுகம் கிடைச்சிச்சு அப்படின்னு வசனம் சொல்லுதா? ಯಾರಿಗಾದರೂ ಸೌಖ್ಯವು ಸಿಗಿತು ಎಂದು ವಾಕ್ಯವು ಹೇಳಿದೆಯಾ? கையும் டச் ஆனது கூட சுகம் கிடைக்கலைங்க. ಆ ಕೈಯು ಸಿಕ್ಕಿದ್ದಕ್ಕೂ ಸೌಖ್ಯ ಸಿಗಲಿಲ್ಲ. ஆனா ட்ரெஸ் புடிச்சு சுகத்தை வாங்கிட்டு போய்கிட்டே ಆದರೆ இருக்கறாவ. ವಸ್ತ್ರವನ್ನು ಮುಟ್ಟಿ ಸೌಖ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ஏன் ಹೋದಳು. தெரியுமா? ಏಕೆ ಗೊತ್ತಾ? இதுல என் நம்பிக்கை, என் விசுவாசம், என் ஆரோக்கியம் எல்லாம் இதுல தான்ப்பா ಇದರಲ್ಲಿ இருக்குன்னு ನನ್ನ நம்ப ನಂಬಿಕೆ, ஆரம்பிச்சிட்டாங்க. ವಿಶ್ವಾಸ, ಆರೋಗ್ಯ ಇದೆ ಎನ್ನುವ ವಿಶ್ವಾಸ. அதனால உங்களுக்கு கிடைச்ச வேலை ரொம்ப கம்மி சம்பள வேலையா இருக்கலாம். ಆದ್ದರಿಂದ ನಿಮಗೆ ಸಿಕ್ಕಿದ ಕೆಲಸ ತುಂಬಾ ಕಡಿಮೆ ಸಂಬಳ நீங்க படிச்ச ಕೆಲಸವಾಗಿರಬಹುದು. படிப்புக்குரிய வேலை இல்லாம இருக்கலாம். ನೀವು ಓದಿದ ಓದಿಗೆ ಕೆಲಸವಿಲ್ಲದೆ ಇರಬಹುದು. உங்க குடும்பத்தை நடத்துறதுக்குரிய அந்த வருமானம் உங்களுக்கு பத்தாம ನಿಮ್ಮ இருக்கலாம். ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಲು ಆದಾಯವು ಸರಿ ಇಲ್ಲದೆ உங்களை ಇರಬಹುದು. தாங்குறவங்க, உங்களை நேசிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கலாம். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುವವರು, ಪ್ರೀತಿಸುವವರ ಸಂಖ್ಯೆ ಕಡಿಮೆ ಇರಬಹುದು. ஆரம்பத்துல ஒரு 10 பேர் உங்களை தாங்குதாங்கன்னு தாங்கி இருப்பாங்க, இப்ப எவனுமே இல்லாம இருக்கலாம். ಆರಂಭದಲ್ಲಿ ಒಂದು 10 ಜನರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳಿರಬಹುದು, ಈಗ ಯಾರೂ ನಿಮ್ಮ ಬಳಿ ಇಲ್ಲ. உங்ககிட்ட என்ன இருக்கோ ನಿಮ್ಮ ಬಳಿ ಏನು ಇದೆಯೋ இதுல என் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்ல பழகுங்க. ಇದರಲ್ಲಿ ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಇದೆ ಎಂದು ಹೇಳಲು ಪ್ರಾರಂಭಿಸಿ. இதுல என் ஆசீர்வாதம், என் நம்பிக்கை, என்னுடைய செழிப்பு இருக்குதுன்னு சொல்ல ಇದರಲ್ಲಿ பழகுங்க. ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ, ಸಮೃದ್ಧಿ, ಅಭಿವೃದ್ಧಿ ಇದೆ ಎಂದು ಹೇಳಲು உங்க மாச ಪ್ರಾರಂಭಿಸಿ. சம்பளம் உங்க கைக்கு வரும் பாருங்க. ನಿಮ್ಮ ತಿಂಗಳ ಸಂಬಳ ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ அந்த ಬರುತ್ತದೆ ನೋಡಿ. சம்பளத்தை கையில எடுத்து சொல்லுங்க, அந்த சம்பளத்தை பார்த்து சொல்லுங்க, ಆ ಸಂಬಳವನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿ, இந்த சம்பளத்துல இந்த மாசம் நான் திருப்தியா வாழுவேன். ಈ ಸಂಬಳದಲ್ಲಿ ಈ ತಿಂಗಳು ನಾನು ತೃಪ್ತಿಯಾಗಿರುತ್ತೇನೆ. இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு நான் ஆசீர்வாதமா வாழுவேன், கடன் வாங்காம. ಈ ಸಂಬಳವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೇನೆ ಎಂದು ஆனா ಹೇಳಿ. தேவை 40,000 தான், ಅಲ್ಲಿ ಅವಶ್ಯಕತೆ ஆனா 40,000, வந்தது 15,000 தான். ಆದ್ರೆ ಬಂದದ್ದು 15,000. 15,000 பார்த்து சொல்லுங்க, இதுல என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு ஸ்கூல் ஃபீஸ கட்டிட்டு நான் நல்லா வாழுவேன்ப்பா. 15,000ದಲ್ಲಿ ಹೇಳಿ ನನ್ನ ಎಲ್ಲಾ ಖರ್ಚುಗಳು ಇದರಲ್ಲಿ ನಾನು ತೃಪ್ತಿಗೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂದು நீங்க சொல்லுங்க, நிச்சயமா வாழுவீங்க. ನೀವು ಹೇಳಿ ಖಂಡಿತವಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೀರಾ. அதை விட்டுவிட்டு இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க நிக்கிறீங்க அப்படின்னா ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಇನ್ನ ಫೀಲ್ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀರಾ வெரி ಎಂದರೆ சரி, கூட்டத்தோட கூட்டமா நீங்களும் போக வேண்டியதுதான். ಆ ಗುಂಪಿನೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಹೋಗಬೇಕಷ್ಟೇ. அவனு யாருனா மலை, நானு என்ன சாமி மலைன்ற மாதிரி தான். அப்புறம் ராஜா தம்பி, ಅವನು ಹತ್ತಿದ ಬೆಟ್ಟ, ನಾನು ಹತ್ತಿದ ಬೆಟ್ಟ ಎಂದು அவ்வளவுதான் ராஜா, வித்தியாசமா செய்யுங்க. ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಮಾಡಿ. எல்லாரும் எதிர்பார்த்துக்கு இருக்காங்க, 50 கிடைச்சாதான் நல்லா இருப்பேன். ಎಲ್ಲರೂ ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ, 50 ಸಿಕ್ಕಿದರೆ ஆனா ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. இவன் நான் யோசிக்க, இல்ல இல்ல கிடைச்சது எனக்கு போதும், அதை வச்சு நான் நல்லா ಅವಳೇನು இருப்பேன். ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ, ಸಿಕ್ಕಿದ್ದು ನನಗೆ ಸಾಕು, ಅದರಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೇನೆ அது ಎಂದು. பணமா இருக்கலாம், உறவா இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், உயர்வா இருக்கலாம், எது கர்த்தர் கொடுத்திருந்தாலும் இது என் நிம்மதி இருக்குதுன்றதை நீங்க நம்புங்க, நீங்க அப்படிதான் வாழுவீங்க. ಅದು ಹಣವಾಗಲಿ, ವಸ್ತುವಾಗಲಿ, ಕೆಲಸವಾಗಲಿ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವಾಗಲಿ, ಇದರಲ್ಲಿ ನನ್ನ ತೃಪ್ತಿ ಇದೆ ಎಂದು ಹೇಳಿ ನೀವು ತೃಪ್ತಿಯಾಗಿರುತ್ತೀರಾ. நிறைய நேரம் நான் பெரும்பாடுள்ள ஸ்துரின்னு நாங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ಅನೇಕ ಬಾರಿ ರೋಗಗ್ರಸ್ತ ಸ್ತ್ರೀ ಎಂದು ನಾವು ಓದುತ್ತಲೇ ஆடைய ಇರುತ್ತೇವೆ. தொட்டா, ஆடைய தொட்டா, ஆடைய தொட்டா.
ಆ ವಸ್ತ್ರವನ್ನು ಮುಟ್ಟಿದಳು. அப்பா அவளுக்கு சரீர தொடுறதுக்கு ஆசை இல்லாம இல்லப்பா, ஆசைதான்ப்பா அவளுக்கு. ಅವಳಿಗೆ ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಲು ಆಸೆ ಇಲ್ಲದೆ என்ன ಇಲ್ಲ, கைய ಆಸೆ தொடுறதுக்கு ಇದೆ. ஆசை இல்லையா அந்த ಆ பெண்ணுக்கு? ಕೈಗಳನ್ನು ஆசைதான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಕೈಗಳನ್ನು ಮುಟ್ಟಲು ಆಸೆ இயேசுவோட ಇಲ್ಲವಾ? காலை கட்டி பிடிக்க ஆசை இல்லையா? ಯೇಸು ஆசைதான். ಕ್ರಿಸ್ತುಗಳ ಪಾದವನ್ನು ಮುಟ್ಟಲು ಆಸೆ ಇಲ್ಲವಾ? அப்பா ராஜாத்தி அவளுக்கு அது நடக்கலப்பா. ಅವಳಿಗೆ ಅದು ನಡೆಯಲಿಲ್ಲ. எது நடந்துச்சோ அதை எடுத்துக்கிட்டு போயிட்டாப்பா. ಏನು ನಡೆಯಿತೋ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದಳು. அதுல நிம்மதியை பற்றாப்பா அவ. ಅದರಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಳು. தயவு செஞ்சு என்ன கையில இருக்கோ ஸ்தோத்திரம் சொல்ல பழகுங்க. நீ ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಏನಿದೆಯೋ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳಲು கையில ಪ್ರಾರಂಭಿಸಿ. என்ன இருக்கோ நன்றி செலுத்த பழகுங்க. ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಏನು ಇದೆಯೋ ಕೃತಜ್ಞತೆಗಳು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಹೇಳಲು இருக்கிறது ಪ್ರಾರಂಭಿಸಿ. கொஞ்சமானாலும் உன்னுடைய நன்றிகளை ஆண்டவர் பார்த்து அதை பெருக பண்ணுவார். ಇರುವುದು ಕಡಿಮೆಯಾದರೂ ನಿಮ್ಮ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ನೋಡಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நீ என்ன வேலை செய்றீங்க? உங்க படிப்புக்குரிய வேலை இல்லதான், ஒரு கம்மியான வேலை தான். ನಿಮ್ಮ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಕೆಲಸವಿಲ್ಲ, ಕಡಿಮೆ ಕೆಲಸನೇ. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் மேல படிய கொண்டு போவாருங்க உங்களுக்கு. ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳಿ ದೇವರು ಇನ್ನೊಂದು ಮಟ್ಟಕ್ಕೆ படிக்கிற ಕೊಂಡೊಯ್ಯುವವರಾಗಿದ್ದಾರೆ. பிள்ளைங்க டக்குன்னு அப்புறம் இப்படி சொல்லிட கூடாது வீட்ல போய். ಓದುವ ಮಕ್ಕಳು ಈ ರೀತಿ ಮನೆಯಲ್ಲಿ ಹೇಳಬಾರದು. கிடைச்சதுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொன்னாரு, பாஸ்டர் சொன்னான்னு சொல்லி கம்மி மார்க்ஸ் எடுத்து போயிட்டு அம்மா அப்பாவெல்லாம் இந்த பிரசங்கத்தை வச்சு மிரட்ட கூடாது. ಮನೆಯಲ್ಲಿ ಓದುವ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಈ ಪ್ರಸಂಗವನ್ನು ಇಟ್ಟೇಳಿ ಆ ತಂದೆ ತಾಯಿ ಬಳಿ ಮಾತನಾಡಬಾರದು. மைக்ல போட்டு அடிப்பேன் அப்புறம். அது வேற இது வேற. அதுக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் இப்படி எல்லாம் யூஸ் பண்ணிருங்க நம்ம பிரசங்கத்தை அப்படி. ಮಕ್ಕಳು ಈ ರೀತಿ ಮನೆಯಲ್ಲಿ ಯೂಸ್ ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தர் என்ன கொடுக்கறாரோ ஸ்தோத்திரம் சொல்ல பழகு. ದೇವರು ಏನು ಕೊಡುತ್ತಾರೋ ಅದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳಿ. நடக்காதத நினைச்சு வருத்த பண்றதை விட ನಡೆಯದೇ ಇರುವ ಕಾರ್ಯವನ್ನು ಅನಂದುಕೊಂಡು என்ன நடந்துச்சோ என்ன கிடைச்சிச்சோ அதுல சந்தோஷப்பட்டு போறது மேலுங்க. ಏನು ಸಿಕ್ಕಿತೋ ಅದರಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುವುದು ಮೇಲಾಗಿದೆ. இதுதான் கர்த்தர் பார்க்கறாரு. ಇದೇ ದೇವರು ஏன் ನೋಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. நிறைய பேர் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறோம்? ಏಕೆ ಅನೇಕರು ಒಂದೇ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ? ஏன் நிறைய பேர் அப்படியே இறுகிட்டோம்? ಏಕೆ ಅನೇಕ ಜನರು ಅದೇ ಜಾಗದಲ್ಲಿ ஏன்னா ದುಃಖದಲ್ಲಿದ್ದಾರೆ? இருக்கிறதுல எனக்குரிய நம்பிக்கை ஆசீர்வாதம் என்னுடைய உயர்வு இருக்குன்றதை நான் நம்ப மறந்துட்டேன். அதுதான் பிரச்சனை. ಇರುವುದರಲ್ಲಿ ನನ್ನ ನಂಬಿಕೆ ಆಶೀರ್ವಾದ ಇದೆ ಎನ್ನುವುದನ್ನು ನಾನು ಮರೆತು ಬಿಟ್ಟೆ. இன்னும் எதிர்பார்த்தது கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டுட்டு ನಾನು உட்கார்ந்திருக்கோம். ಎದುರು ನೋಡಿದ ಕಾರ್ಯವು ಸಿಗಲಿಲ್ಲ ಎಂದು ಚಿಂತೆ ಪಡುತ್ತಾ ಇದ್ದು. அப்பா ஏதோ ஒன்னு கிடைச்சிருக்கேப்பா, அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. ಏನೋ ಒಂದು ಸಿಕ್ಕಿತಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳು. அதுதான் வசனம் சொல்லி எல்லாவற்றிற்காகவும் நீ ஸ்தோத்திரங்களை செலுத்து. வசனம் ಅದಕ್ಕೆ சொல்றா இல்லையா? ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತಿದೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ನೀನು ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳು ಎಂದು. எல்லாவற்றிற்காகவும் நீ ஸ்தோத்திரத்தை சொல்லு அப்படின்னா ಎಲ್ಲದಕ್ಕೂ ನೀನು ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳು ಎಂದರೆ பர்சுல பணம் இருந்தா ஸ்தோத்திரம். ಪರ್ಸಿನಲ್ಲಿ ಹಣವಿದ್ದರೆ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவரே பர்சுல பணம் இல்ல அதுக்காக ஸ்தோத்திரம். ದೇವರೇ ಪರ್ಸಿನಲ್ಲಿ ಹಣವಿಲ್ಲ ಅದಕ್ಕೂ ಸ್ತೋತ್ರ. எனக்கு ஒரு பைக் இல்லையே அதுக்காக ஸ்தோத்திரம். ನನಗೆ ಬೈಕ್ ಇಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. ஸ்கூல் ஃபீஸ் கட்டறதுக்கு இன்னும் பணம் வரலையே அதுக்காக ಸ್ಕೂಲ್ ஸ்தோத்திரம். ಫೀಸ್ ಕಟ್ಟಲು ಹಣ ಬರಲಿಲ್ಲವಲ್ಲ ಸ್ತೋತ್ರ இந்த ದೇವರೇ. மாசம் சம்பளத்தை இன்னும் புடிச்சு வச்சிருக்கானே அதுக்காக ஸ்தோத்திரம். ಈ ತಿಂಗಳಿನ ಸಂಬಳ ಇನ್ನ ಕೊಡಲಿಲ್ಲವಲ್ಲ ஏங்க ಅದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரத்தை செலுத்து அப்படினா இதுதானேங்க அர்த்தம். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳು ಎಂದರೆ ಇದೇ ಅರ್ಥವಾಗಿದೆ. எது நடந்துச்சோ அதுக்கு மாத்திரமல்ல ஸ்தோத்திரம், எது நடக்கலையோ அதுக்காகவும் ஸ்தோத்திரம். ನಡೆದದ್ದಕ್ಕೂ ಮಾತ್ರವಲ್ಲ ನಡೆಯದೇ ಇರುವುದಕ್ಕೂ ಸ್ತೋತ್ರವನ್ನು புரியுதா ಹೇಳಿ. நான் சொல்றது? ನಾನು ಹೇಳುವುದು அதனால என்ன ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? இருக்கோ நன்றி செலுத்துங்க. ಏನು ಇದೆಯೋ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳಿ. என்ன கிடைச்சதோ ஸ்தோத்திரத்தை கொடுங்க. ಏನು ಸಿಕ್ಕಿತೋ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಕೊಡಿ. ஆமா நீங்க ஆசைப்பட்டது சரீரத்துக்கு, ಹೌದು ನೀವು ಆಸೆ ಪಟ್ಟಿದ್ದು ಶರೀರವನ್ನು உங்களுக்கு ಮುಟ್ಟಲು. கிடைச்சது வஸ்திரம் தான். ನಿಮಗೆ ಸಿಕ್ಕಿದ್ದು ವಸ್ತು ಮಾತ್ರ. அப்பா சந்தோஷமா ஏத்துக்கிட்டு போங்கப்பா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಸಂತೋಷವಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡು ಹೋಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು புரியுதா உங்களுக்கு? ஆகவே ಆಶೀರ್ವದಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு நடந்த அற்புதம் அதிசயம் உங்களுக்கு நடக்கட்டும். ಆ ರೋಗಗ್ರಸ್ತ ಸ್ತ್ರೀಗೆ ನಡೆದ ಅದ್ಭುತ ಅತಿಶಯ ನಿಮಗೂ ನಡೆಯಲಿ. மைண்ட் செட்டை ಮಾತುங்க. ನಿಮ್ಮ ಮೈಂಡ್ ಸೆಟ್ ಅನ್ನು ಬದಲಾಯಿಸಿ கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாத்துவார். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಬದಲಾಯಿಸಲಿದ್ದಾರೆ. ஆமென். எலும்பி சொல்லுவோமா இப்ப நாங்க எல்லாரும்? எல்லாரும் பெரும்பாடுள்ள எழுந்து ஸ்திரீனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வரட்டும் அப்படின்னு. ಆ ರೋಗಗ್ರಸ್ತ ಸ್ತ್ರೀಯ ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಬರಲಿ. அவளுக்கு கிடைத்த நன்மை எனக்கு கிடைக்கட்டும்னு சொல்லுவோமா? ಅವಳಿಗೆ ಸಿಕ್ಕಿದ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವು ನಮಗೂ ಸಿಗಲಿ.